Hello, Pasangala. Good morning, good morning, good morning, good morning, good morning, good morning, good morning. Good morning. யாரெல்லாம் வந்து டெலிகிராமில் மெசேஜ் பார்த்து வந்தீங்கன்னு சொல்லுங்கள். நான் ஒரு சர்வே எடுக்கிறேன். சர்வே என்னென்னா எத்தனை பேர் நிஜமாக டெலிகிராமில் மெசேஜ் பண்ண சொல்லி சொன்னாங்க. ஸோ எஸ் ஐ ஹேட் மெசேஜ் ஆன் டெலிகிராம் சேயிங் பசங்களா கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போது வந்துருங்கடா அப்படின்ட்டு. எத்தனை பேர் வந்து டெலிகிராம் பார்த்து வந்தீங்க அப்படின்னு சொல்லுங்கள். இதுவும் இருக்குது, பரவாயில்ல. சரி, ஓகே, சில். பசங்கள்லாம் இருக்கீங்களாடா? இருக்கீங்களா கேட்குதா? நான் பேசுறது கேட்குதா? ஆடியோ வீடியோலாம் கிளியரா? கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஐ இஸ் ரெடி. ஓகே, கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னைக்கு கிளாஸ் எதை பற்றி அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியுமா? இருடா, நான் இன்னும் ஓப்பனே பண்ணல. இப்போ தான் உங்கள் சேட் ஓப்பன் பண்ணிட்டு இருக்கேன். ஒரே ஒரு நிமிஷம். ஓகே. ஹாய் சங்கீதா, குட் மார்னிங். ஹலோ நான்சி. எமிலி வந்து ஆன்சி, 𝑬𝒔𝒑𝒒𝒔 டாக்டர் வந்து நான்சி. கரெக்டாக இல்லை? மறுபடியும் தப்புனா சொல்லுங்கள், நான் மறுபடியும் மாற்றி. எத்தனை நாள் ஆனாலும் எனக்கு இது கிளியர் ஆக மாட்டேங்குது. எப்படியாச்சும் ஞாபகம் வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது தெரில. ஹலோ எல்லோ ஃப்ளாஷ் கேமிங் ஹேடா. ஹலோ எல்லாருக்கும் குட் மார்னிங். எல்லாம் நல்லா இருக்கா? ஸ்டார்ட் பண்ணிடலாமா? கரெக்டு சார், எஸ் கரெக்டு. ஏவும் பக்கத்தில் இருக்குது அப்படி சொல்லி நான் அதுவும் ஞாபகம் வச்சுருக்கேன். சரி, ஓகே, சூப்பர், பக்கா. சரிடா பசங்களா, ஃபஸ்ட்டு இன்றைக்கி நேற்று மேமோட தெர்மோடைனமிக்ஸ் கிளாஸ் யாரெல்லாம் பார்த்தீங்க? யாருக்கெல்லாம் அதுலேயே தெர்மோடைனமிக்ஸ் எனக்கு ஃபுல்லாக தெரிஞ்சிருச்சு சார், இதுக்கு மேலே நீங்கள் எதுக்கு வேறு வந்து எடுக்கிறீங்கன்னு எனக்கு புரியல சார் அப்படின்னு தோணுது. யாருக்கெல்லாம் வந்துட்டு ஓகே சார் தெர்மோடைனமிக்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு இருக்கு? அது எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு முக்கியமான மேட்டர் இருக்குது. அது எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. கரெக்டு சார், ஓகே கரெக்டு சார், பழைய கரெக்டு சார். ரெண்டு விஷயம் இருக்குது. ஃபஸ்ட்டு விஷயம் என்னது? தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் அப்படின்னு ஒன்று பார்த்தோம். கரெக்டாக? அப்புறம் இப்போ என்ன பார்க்குறோம்? தெர்மோடைனமிக்ஸ்னு ஒன்று பார்க்குறோம். ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டுத்துலேயுமே தெர்மோ மட்டும் காமனாக இருக்குது. பட் ஒரு சைடு வந்து தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர், இன்னொரு சைடு தெர்மோடைனமிக்ஸ். இதுக்கு எக்ஸாக்டாக என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது இது ரெண்டுத்துக்கும் அப்படின்னு யாரால எனக்கு சொல்ல முடியும்? எஸ், யாரால் எனக்கு சொல்ல முடியும்? வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ், எக்ஸாக்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தெர்மோடைனமிக்ஸ் அண்ட் தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர்? ஒன்றும் ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை, சிம்பிளான விஷயம் தான். பட் லெட்ஸ் சி ஹூ நோஸ் தி ப்ராப்பர் டிஃப்ரென்ஸ். அண்ட் ப்ராப்பர் டிஃப்ரென்ஸில் நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்குது. நான் என்னென்னு சொல்கிறேன், அதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது சொல்லுங்கள். லெட்ஸ் சி வாட் யூ கைஸ் நோ அண்ட் தென் வில் கண்டினியூ ஃப்ரம் தேர். அங்கேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம் கிளாஸை. சரியா? என்னதுடா இன்னைக்கு கிளாஸ் பேர்? நான் அதுக்குள்ளே பேர் எழுதுனேன், நீங்கள் அதுக்குள்ளே எனக்கு ஆன்சர் பண்ணுங்கள். ஆன்சர் பண்ணலன்னா நான் கூச்சிட்டு நான் ஓகே பா எடுத்து சொல்லிட்டு கிளம்பிடுவேன். அதெல்லாம் இல்லை. சரி, ஓகே. பட் லெட்ஸ் லுக் அட் இட். வாட் ஆர் வி லுக்கிங் அட் சார்? வி ஆர் லுக்கிங் அட் எல்லாமே போயிருச்சா? ஓகே, தெர்மோடைனாமிக்ஸ். ஓகே, கரெக்டாக எழுதிட்டேன். பாரு இதை. ஓகே, தெர்மோடைனமிக்ஸ். வாட் இஸ் தெர்மோடைனமிக்ஸ்? ஹூ கேன் டெல் மீ? என்னடா வெற்றி வந்துட்டு டைனமிக்ஸ் சார், தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸில் வந்து தெர்மல் சார் ப்ராப்பர்ட்டி சார், இங்கே வந்து ஆனால் டைனமிக்ஸ் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன? தெர்மோடைனமிக்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் ஹீட் அண்ட் டெம்பரேச்சர், தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் டிபெண்ட் ஆன் மெட்டீரியல். சூப்பர் நான்சி, எக்ஸாக்ட்லி தட் இஸ் ரைட். என்ன சொல்கிறாங்க அவங்க? தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்துட்டு மெட்டீரியல் டிபெண்ட் ஆகிருக்கும் சார், ஆனால் தெர்மோடைனமிக்ஸ் வந்து ஹீட் அண்ட் டெம்பரேச்சர் டிபெண்டான ஒரு விஷயம் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ், ஹீட்டு டெம்பரேச்சர் அண்ட் தென் மோர் ஓவர் உட எனர்ஜி, ஒர்க், அதெல்லாம் ரிலேட்டட் விஷயம் தான் தெர்மோடைனமிக்ஸ். சரியா? ஸோ அதோட டிஃப்ரென்ஸ் முதல்ல பார்த்துலாமா? உனக்கு தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர்னா இட் வில் ஃபோக்கஸ் ஆன் த மெட்டீரியல் இட் செல்ஃப். அதாவது வந்து அந்த பொருளை பற்றி நீ படிக்கிற. என்ன படித்தோம்? பொருள் எவ்வளோ இலாங்கேட் ஆகுது, பொருள் எவ்வளோ எனர்ஜி ரேடியேட் பண்ணுது, பொருள் எவ்வளோ பிரைட்டாக க்ளோ ஆகுது, அது மாதிரி விஷயங்கள் தானே பார்த்துருந்தோம். ஸோ அந்த மெட்டீரியலை பற்றி நீ படிக்கிறீங்கன்னா தட் இஸ் தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர். அதுவே வந்து எனர்ஜி எப்படி மூவ் ஆகுது, எனர்ஜி எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுது, எனர்ஜி ஹீட்டாக போதா, ஒர்க் ஆகுதா, இல்லை இன்டர்னல் எனர்ஜியாக ஸ்டோர் ஆகுதா அப்படின்னு நீ எனர்ஜி என்ன ஆகுது அப்படின்றத பற்றி படிச்சினா, ஹலோ ஃப்ளாஷ் கேம், எனர்ஜி எப்படி நீ வந்து ஷிஃப்ட் ஆகுது அப்படின்றத படிச்சினா தட் இஸ் கால்ட் அஸ் தெர்மோடைனமிக்ஸ். ஓகேவா? சரி, ஒரு பிரேக் டவுன் பார்த்துடலாமா? எக்ஸாக்ட்லி ஹவு தே டிஃபர் அப்படின்னு. ஃபஸ்ட்டு விஷயம், ஓகே, இது நான் எழுதி முடிச்சதுக்கப்புறம் இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்கடா. இது வந்துட்டு சும்மா ஜஸ்ட் ஃபார் யூ கைஸ் டு நோ. ஓகேவா சார்? இது வந்து நீட்டுக்கா இப்படியா அதெல்லாம் இல்லை. ஓகேவா? திஸ் இஸ் ஸோ தட் யூ கைஸ் கேன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் எக்ஸாக்ட்லி இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த டூ. ரெண்டு விஷயம் படிக்கிறீங்க, அது ரெண்டுத்துக்கும் நல்ல எக்ஸாக்டாக என்ன டிஃப்ரென்ஸ் நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக. ஓகேவா? இங்கே வந்து ஃபீச்சர் எழுதுறேன். ஓகே, இங்கே வந்து thermal properties of matter. ஓகேவா?
இங்கே வந்து தெர்மோடைனமிக்ஸ். ஓகே, ஒரு விஷயமா சொல்லுவேன், அதுக்கு நீங்கள் என்ன வந்து டிஃப்ரென்ஸ் அப்படின்றது உங்களுக்கு தெரியுதான்றதை சொல்லுங்கள். ஓகேவா? ஃபஸ்ட்டு விஷயம் ஃபோக்கஸ். எது மேலே ஃபோக்கஸ் பண்ணுறோம்? இது ஆல்ரெடி நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டீங்க. எஸ், இது ஆல்ரெடி நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணிட்டீங்க. என்ன சொன்னீங்க? தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர்னா நம்ம வந்து மெட்டீரியலோட பிஹேவியரில் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஓகேவா? என்னது? வில் ஃபோக்கஸ் ஆன் த மெட்டீரியல்ஸ் பிஹேவியர். ஓகே, இப்போ இதுக்கு இந்த சைடு நான் ஒன்று எழுதணும், தெர்மோடைனமிக்ஸ்க்கு ஒன்று எழுதணும்னா நான் என்ன எழுதுவேன்? எதோட பிஹேவியர் மேலே ஃபோக்கஸ் பண்ணுவோம்? நல்லா யோசிச்சு சொல்லு. எது மேலே? ஆப்வியஸ்லி எனர்ஜிஸ் பிஹேவியர். ஓகேவா? என்னதுரா? எனர்ஜியோட பிஹேவியர். எனர்ஜி எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படின்ட்டு பார்ப்போம். ஓகேவா? கிளியரா? எஸ், இது என்னது? தெர்மோடைனமிக்ஸ். இதான் வந்து டுடேஸ் கிளாஸ், அதுவும் மென்ஷன் பண்ணிடுறேன், ஸோ தட் யூ கைஸ் டூ நாட் ஹாவ் எனி டவுட். சரியா? இதான் இன்னைக்கு கிளாஸ். ஓகே, மெட்டீரியலோட பிஹேவியரை பார்ப்போம், இங்கே வந்து எனர்ஜியோட பிஹேவியரை பார்ப்போம். ரெண்டாவது விஷயம் என்னடா? கீ கொஸ்டின்ஸ். ஓகேவா? என்னது? என்னென்ன கேள்விகள் நம்ம கேட்குறோம், என்னென்ன கேள்விகளை ஆன்சர் பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஓகேவா? எக்ஸாம்பிள் ஏதாவது கொஸ்டின் சொல்ல முடியுமா? என்ன மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க? how much does it expand? ஓகேவா? என்னது? how much does it expand? இது சொல்லுவாங்களா? அப்புறமா how fast does it cool? புரியுதா? மெட்டீரியலை பற்றி இந்த கேள்விகள்லாம் கேட்போம். மெட்டீரியல் எவ்வளோ வேகமாக எக்ஸ்பேண்ட் ஆகும், மெட்டீரியல் எவ்வளோ வேகமாக கூல் ஆகும், இது மாதிரி விஷயங்கள் கேட்போம். ஹாய் தனுஸ்ரீ, எனர்ஜியா சார்? எனர்ஜி தான் டாக்கணும். எஸ், எனர்ஜி தான். சரியா? ஓகே, அப்புறம் இதில் என்ன பார்ப்போம்? ஆனால் தெர்மோடைனமிக்ஸில் என்ன மாதிரி கேள்விகள் ஆன்சர் பண்ணுவோம்னா, how much work is done? எவ்வளோ ஒர்க் நடந்திருக்கு அண்ட் இஸ் இட் எஃபிஷியன்ட்? இது மாதிரி கேள்விகள்லாம் ஆன்சர் பண்ணுவோம். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதில் அப்படின்னா எஃபிஷியன்சி ஃபார்முலாலாம் வரப்போகுது. எஸ், இஸ் இட் எஃபிஷியன்ட்? இது மாதிரி கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணுவோம். வாட் அபவுட் த நெக்ஸ்ட் ஒன்? ஓகே, தேர்ட் ஒன் வேறு எதில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம்? ஸ்கேல். ஓகேவா? என்னது? ஸ்கேல் ஆஃப் த ப்ராசஸஸ். இதில் எப்படிடா இருக்கும்? லென்த் எவ்வளோ எக்ஸ்பேண்ட் ஆகுது அப்படிலாம் பார்த்தோமா? அதெல்லாம் எப்படி? தோஸ் ஆர் ஆல் work by the system or work on the system. yes takana, perfect. ஓகேவா? உன்னோட மாலிகுல்ஸ் எப்படி வைப்ரேட் ஆகுது அப்பெல்லாம் பார்த்தோமா? ஸோ திஸ் இஸ் கோனா பி மைக்ரோஸ்கோபிக். ஆனால் இதில் என்ன பார்க்க போகிறோம்? ப்ரெஷர், வால்யூம் போன்ற மேக்ரோஸ்கோபிக் குவான்டிட்டிஸ் தான் பார்க்க போகிறோம். டெம்பரேச்சர் அது மாதிரி. சரியா? வாட் எல்ஸ்? வேறு எதில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம்? அது ஐடியா இருக்கா? என்னென்ன கான்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணுவோம்? ஓகேவா? என்னதுரா? என்னென்ன கான்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணுவோம்? கீ கான்ஸ்டன்ஸ் என்னென்ன அப்படின்னு எழுதுறேன். சரியா? இதில் என்னென்ன கான்ஸ்டன்ட் பார்த்தோம் நேற்று? உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்குது? லேட்டன்ட் ஹீட்னு ஒன்று பார்த்தோம், லேட்டன்ட் ஹீட்னு ஒன்று பார்த்தோம், அப்புறம் ஸ்பெசிஃபிக் ஹீட்னு ஒன்று பார்த்தோம். சி, எல், கரெக்டா? அப்புறம் உன்னுடைய ஆல்ஃபா, எக்ஸ்பான்ஷன் கோஎஃபிஷியன்ட்லாம் பார்த்தோம். கரெக்டா? எஸ். வாட் எல்ஸ்? இதில் ஆனால் என்ன பார்க்க போகிறோம்? இதில் வந்துட்டு நம்ம இன்டர்னல் எனர்ஜி, என்ட்ராபி, ஒர்க் போன்ற விஷயங்களை வச்சு பார்க்க போகிறோம். ஓகேவா? என்னது? இன்டர்னல் எனர்ஜி, என்ட்ராபிக்கு என்ன எஸ், ஒர்க்குக்கு என்ன டபிள்யூ, இதெல்லாம் பார்க்க போகிறோம். ஓகேவா? சரி, இது தெரியலன்ற மாதிரி இருக்குன்னா லெட் மீ ஆல்சோ ரைட் இட் டவுன். இன்டர்னல் எனர்ஜி, என்ட்ராபி, ஒர்க் உங்களுக்கே தெரியும், டபிள்யூனா ஒர்க் அப்படின்ட்டு. ஓகேவா? இப்போது ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள். ஓகேவா? சரி, இதெல்லாம் படித்தோம். இதெல்லாம் எதுக்கு படித்தோம்? எதுக்காக இவ்வளோ கஷ்டப்படுறோம்? 5 ரியல் வேர்ல்டு யூசேஜ் என்ன? ஓகேவா? என்னது ரியல் வேர்ல்டு யூசேஜ் என்ன?
எப்படி என்ன ரியல் வேர்ல்டில் எப்படி யூஸ் பண்ணுவோம் இப்போது ஒரு பிரிட்ஜ் கட்ட போகிறோம்னு வச்சுக்கோ என்ன பண்ண போகிறோம் பிரிட்ஜ் கட்ட போகிறோம் அந்த பிரிட்ஜு சேஃபாக எக்ஸ்பேண்ட் ஆகணும் கண்ட்ராக்ட் ஆகணும் ஏன்னா டெம்பரேச்சர் மாறுது பிரிட்ஜ் சரௌண்டிங்கில் இருக்க டெம்பரேச்சர் வந்து இஸ் சேஞ்சிங் கான்ஸ்டன்ட்லி எப்படி வந்து ஒரு ட்ரெயின் ட்ராக் வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் ஆகும்ட்டு இடம் விட்டு கட்டுறோமோ அது மாதிரி ஃபார் சேஃப் எக்ஸ்பேன்ஷன் அண்ட் கண்ட்ராக்ஷன் ஓகேவா டிசைனிங் அ பிரிட்ஜ் கேப் அப்படின்னு நான் சொல்கிறேன் என்னது டிசைனிங் அதே இங்கே என்ன பண்ணுவோம்டா இங்கே என்ன டிசைன் பண்ணுவோம் தெர்மோடைனமிக்ஸ் வச்சு என்ன டிசைன் பண்ணலாம் ஆப்வியஸாக என்ன படிப்பீங்க இன்ஜின்லாம் படிப்பீங்க ஓகேவா ஸோ டிசைனிங் கார் இன்ஜின் டு கெட் மேக்ஸிமம் மைலேஜ் ஓகேவா என்னது உனக்கு அதிக மைலேஜ் வர மாதிரி ஒரு கார் இன்ஜின் டிசைன் பண்ணுறதுக்கு இது ஓகே இப்போ இதில் ரொம்ப கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன் கரெக்டா இந்த இது படிக்க முடியுதா லைட்டாக ஜூம் பண்ணிடவா hopefully this is readable okay இதான் டிஃபரன்ஸ் on thermal properties of matter க்கும் on thermodynamics க்கும் இதான் டிஃபரன்ஸ் கிளியரா எஸ் சார் கிளியர் சூப்பர் 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 ஓகே அப்போ நான் அடுத்து பார்க்கலாமா எஸ் ரெடியா ஓகே ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரே ஒரு நிமிஷம் வருடா ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் சொல்லிட்டீங்க சரி ஓகே ஒரே ஒரு நிமிஷம் சரி ஓகே ஓகே ஃபர்ஸ்ட் என்னடா ஒரு விஷயம் வரும்டா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எதை பற்றி இருக்கும்னு நினைக்கிறீங்க ஃபர்ஸ்ட் வந்து இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் கரெக்டா ஃபர்ஸ்ட் விஷயம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் First law of thermodynamics என்னன்னு யாரால எனக்கு சொல்ல முடியும் who can tell me what the first law of thermodynamics is யாரால எனக்கு first law of thermodynamics என்னன்னு சொல்ல முடியும் come on சொல்லுங்க சீக்கிரம்டா சொல்லுங்கடா நீ சொல்றது தான் வெயிட்டிங் ஓகே ஒரு சிம்பிளான அனாலஜி சொல்கிறேன் ஓகேவா சிம்பிளான அனாலஜி சொல்கிறேன் நீ வந்து என்னது என்ன எழுதியிருக்கேன் எனர்ஜி பேங்க் அக்கௌண்ட் எழுதியிருக்கேன் ஏன் அப்படி எழுதியிருக்கேன் அது என்ன சார் எனர்ஜி பேங்க் அக்கௌண்ட் நீ வந்து ஒரு சிலிண்டரில் கேஸ் இருக்குன்னு வச்சுக்கோ என்னதுடா ஒரு கேஸ் வந்து சிலிண்டரில் இருக்குன்னு வச்சுக்கோ அதை நீ வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட் மாதிரி பார்க்கலாம் எப்படி பார்க்கலாம் நீ அதை ஒரு பேங்க் அக்கௌண்ட் மாதிரி பார்க்கலாம் சரியா அதில் நீ வந்து ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் இருக்குது என்னது ஃபஸ்ட்டு இருக்க விஷயம் வந்துட்டு டெல் கியூ என்ன டெல் கியூ இஸ் யுவர் ஹீட் கரெக்டா என்னது டெல் கியூ இஸ் யுவர் ஹீட் இதை வந்து நீ எப்படி பார்க்கலாம்னா நீ பேங்க் அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணுற காசு மாதிரி பார்க்கலாம் சரியா என்னது பேங்க் அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணுற காசு மாதிரி பார்க்கலாம் மணி டெபாசிட்டட் சரியா ஏன் சார் மணி டெபாசிட்டட்னா ஏன்னா இட் இஸ் ஆடட் டு த சிஸ்டம் என்னது திஸ் இஸ் ஹீட் ஆடட் டு த சிஸ்டம்
இது கிளியரா? ஏன் வந்து இதை மணி டெபாசிட்டடாக பார்க்குறோம் அப்படின்ட்டு. இதுவே வந்துட்டு உனக்கு உள்ள வேற என்ன இருக்கும்? அது அந்த சிஸ்டம்க்கு ஒரு இன்டர்னல் எனர்ஜி இருக்கும். ஓகேவா? என்ன இருக்கும்? இன்டர்னல் எனர்ஜி இருக்கும். அதை வந்து நான் டெல் யூன்னு எழுதுறேன், விச் இஸ் யுவர் இன்டர்னல் எனர்ஜி. ஓகேவா? சரி, இப்போ ஹீட்டை வந்து நான் டெபாசிட் பண்ணுற காசாக பார்க்கலான்னா ஆல்ரெடி உள்ளே இருக்க இன்டர்னல் எனர்ஜியை நான் என்னென்னு பார்ப்பேன். ஆல்ரெடி உள்ளே இருக்க இன்டர்னல் எனர்ஜியை நான் என்னென்னு பார்க்கலாம்டா? அதை நான் வந்துட்டு பேங்க் பேலன்ஸாக பார்க்கலாம். கரெக்டாக என்ன பார்க்கலாம்? இட் இஸ் யுவர் பேலன்ஸ் இன் தி அக்கௌண்ட். சரியா? ஓகே. ஏன்னா இதுதான் உன்னுடைய டெம்பரேச்சர் ஆஃப் த கேஸ். இது கிளியரா? கிளியரா இல்லையா? கிளியர் சார். ஓகேவா? பக்கா. இப்போ இன்னொன்று இருக்குது. என்ன இருக்குது அடுத்ததா? இங்கே நான் எழுதிடுறேன். ஃபர்ஸ்ட் உன்னோட ஈக்குவேஷன் எழுதிடுறேன். என்னடா? del Q equals del U plus del W. கரெக்டா? இப்போ இது என்னது? del W. இது என்னதுடா? ஒர்க் டன். ஓகேவா? என்னது? del W is your work done. அப்போ இதை எப்படி பார்க்கலாம்? நீ யோசிக்கிறது கரெக்டாக இல்லையாலாம் வேணாம். நான் என்ன சொல்லிட்டேன்? ஒன்று வந்து மணி டெபாசிட்டு, இன்னொன்று வந்து சேவிங்ஸ், பேலன்ஸில் எவ்வளோ அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டேன். மூணாவது என்ன இருக்குது? ஒர்க் டன் இருக்குது. இதை நீ எப்படி பார்க்கலாம் சொல்லு பார்ப்போம். இதை நீ எப்படி பார்க்கலாம்? இதை தான் நீ வந்துட்டு நீ எவ்வளோ காசு வந்து செலவு பண்ணுற. ஓகேவா? மணி யூ ஸ்பெண்ட். ஓகேவா? திஸ் இஸ் த மணி யூ ஸ்பெண்ட். ஓகேவா? ஏன் இதை நான் ஸ்பெண்ட் பண்ணுற மணியாக பார்க்குறேன்? ஏன்னா இதுபடி தான் வந்துட்டு உன்னோட கேஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். ஓகேவா? என்ன ஆகும்? திஸ் இஸ் ஹவ் யுவர் கேஸ் எக்ஸ்பேன்ஷன் புஷஸ் அ பிஸ்டன். ஓகேவா? உன் சிலிண்டருக்குள்ளே கேஸ் இருக்கும்னு சொன்னால அது அந்த பிஸ்தனை புஷ் பண்ணுறதுக்கு செய்கிற ஒர்க்கு தான் வந்துட்டு இஸ் த மணி யூ ஸ்பெண்ட். இது கிளியரா? எஸ். அப்போ ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் என்னதுடா? எஸ் சார், ஐ எம் யுவர் 3-year subscriber. சூப்பர்டா கண்ணா. 3-year subscriber is good. Oh, sorry da. 3-year subscriber is good. Very good. Doctor writing-la illaya? Yes. Bio Queen Satya doctor writing-la illaya? Solunga. K sir. சரி, ஓகே. அவங்க சொல்லலை, நம்ம ஓகே. அப்போனா ஃபர்ஸ்ட் லா என்னதுடா? ஃபர்ஸ்ட் லா என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் லா வந்து என்னதுடா? del Q equals எஸ் del U plus del W. இதில் இது என்னது? del Q என்னதுன்னா நான் சொன்ன மாதிரி del Q is your heat supplied, del U is your increase in internal energy and del W is your work done by the gas. திரும்ப எழுதிடவா? இது என்னதுடா? heat supplied equals what? Increase in internal energy plus your work done by the gas. கிளியரா? இப்போ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னதுடா? இதில் முக்கியமாக நீ மறக்கவே கூடாது அப்படின்ற விஷயம் வந்துட்டு உன்னுடைய சைன் கன்வென்ஷன். பேங்க்லலாம் வந்து கிரெடிட் டெபிட் சொல்லுவாங்க. ஓகேவா? எது கிரெடிட் எது டெபிட்னு எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஏன்னா வந்துட்டு ஒரு இடத்துல வந்து கிரெடிட்னா எடுக்கிறது, ஒரு இடத்துல கிரெடிட்னா போடுறது. எஸ், அது மாதிரி வரும். அதனால் எனக்கு லைட்டாக கன்ஃபியூஸ் ஆகும். அது மாதிரி வந்துட்டு இங்கேயும் வந்துட்டு யூ ஹாவ் அ சைன் கன்வென்ஷன். கரெக்டாக என்ன இருக்குது? சைன் கன்வென்ஷன் இருக்குது. எப்படிடா? உனக்கு ஃபஸ்ட்டு வந்து ஹீட்டுக்கு பார்த்துடலாம். ஹீட்டுக்கு ஒர்க்குக்கு எல்லாத்துக்கும் பார்க்கணும். ஹீட் இஸ் வாட்? ஹீட் இஸ் யார்? del Q. del Q வந்துட்டு பாசிட்டிவ். எப்போ பாசிட்டிவ், எப்போ நெகட்டிவ்? பாசிட்டிவ் if added to the system. ஓகேவா? பாசிட்டிவ் if added to the system. அதுவே it is negative when it is removed. கிளியரா? என்னதா?
positive when it is added to the system and negative when it is removed. அதுவே வந்து work எப்படிடா சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க, work எப்போ பாசிட்டிவாக இருக்கும், work எப்போ நெகட்டிவாக இருக்கும்? work நான் என்ன சொன்னேன், work வந்து work வந்து கேஸ் வந்து பிஸ்டனை புஷ் பண்ணுடா அப்படின்னு சொன்னேன். ஸோ ஒர்க் எப்போ பாசிட்டிவ்னா, ஒர்க் இஸ் பாசிட்டிவ் இஃப் த கேஸ் எக்ஸ்பேண்ட்ஸ். ஒர்க் இஸ் பாசிட்டிவ் இஃப் த கேஸ் எக்ஸ்பேண்ட்ஸ். அப்போனா ஒர்க் எப்போ நெகட்டிவ்டா? ஒர்க் இஸ் நெகட்டிவ் இஃப் த கேஸ் இஸ் கம்ப்ரெஸ்ட். ஓகேவா? அதாவது இதில் வந்து உன்னோட வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகும், ரைட்டா? அதுவே ஒர்க் இஸ் நெகட்டிவ், the gas contracts. அது என்ன சார் கேஸ் கண்ட்ராக்ட் ஆகுதுன்னா கம்ப்ரெஸ் ஆகுது. ஓகேவா? இது என்னது கம்ப்ரெஷன். ஓகே, கான்ட்ராக்ட்ஸ்னு எழுதுறதோட ஐ திங்க் இட் இஸ் பெட்டர் இஃப் ஐ ரைட் இட் அஸ் நெகட்டிவ் வென் கம்ப்ரெஸ்ன்னு எழுதுறேன். கீழே வச்சு எழுத கஷ்டமாக இருக்குது, ஒரே ஒரு நிமிஷம். கிளியரா? நெகட்டிவ் வென் கம்ப்ரெஸ்டு விச் இஸ் யோர் வால்யூம் வந்துட்டு குறையும். ஓகேவா? வால்யூம் கம்மியாகுது. சரி, ஓகே சார், ஒர்க்கும் புரிஞ்சிச்சு சார். அடுத்து என்னடா சார், இது கிளியரா? வால்யூம் டிக்ரீசஸ். எஸ் ஒர்க் டன் பை த கேஸ் பாசிட்டிவ் நெகட்டிவ் ஆன் த சிஸ்டம். ஓகே, அடுத்து வேற என்ன இருக்கு? அடுத்து யூ ஹாவ் யுவர் இன்டர்னல் எனர்ஜி. ஓகேவா? internal energy is del U. When is this positive and when is this negative? This is positive if your temperature increases. Okay, another positive if your temperature increases and negative if your temperature decreases. Clear? Yes, is this clear? Clear sir. Okay, இதையும் நான் வந்துட்டு அண்ட் பசங்களா இது எல்லாமே வந்துட்டு உனக்கு இதெல்லாமே உனக்கு நோட்ஸாக கிடச்சிரும்டா. ஸோ நீ ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறனா எடுத்து வச்சுக்கோ. அதை தாண்டி வந்துட்டு உனக்கு நோட்ஸாகவும் இது வந்து கொடுக்கப்பட்டுரும். சரியா? ஸோ யூ டோன்ட் ஹேவ் டு வரி அபவுட் தட். எஸ், அப்புறமா ஓகே, இன்னும் ஒரே ஒரு கான்செப்ட் பிஃபோர் வி ஸ்டார்ட் த கொஸ்டின்ஸ். சரியா? வழக்கம் போல் இன்னும் ஒரே ஒரு கான்செப்ட். வாட் இஸ் த நெக்ஸ்ட் கான்செப்ட்? அடுத்த கான்செப்ட் வந்து ஒர்க் டன். கிராஃப்லேருந்து எப்படி வந்து ஒர்க் டன் நான் கால்குலேட் பண்ணுவேன். சரியா? என்னதுடா அடுத்த கான்செப்ட்? என்னது? ஒரு சேர் வேறு இருக்கு, ஓகே உட்காந்துக்கோ. ஓகே, அடுத்து வந்து work done from graphs. ஓகேவா? என்னது work done from graphs? என்ன கிராஃப்? ஃபர்ஸ்ட் வந்துட்டு நமக்கு ப்ரெஷர் அண்ட் வால்யூம் கிராஃப் இருக்கும். ஓகேவா? என்ன இருக்கும்? வில் ஹாவ் அ PV கிராஃப். இந்த பிவி கிராஃப்ல இருந்து நீ ஒர்க் டன் கண்டுபிடிக்கணும்னா ஒன்றும் இல்லை, நீ வந்து ஏரியா அண்டர் த கர்வ் கண்டுபிடிக்கணும். எஸ், இஸ் திஸ் கிளியர்? இதுவே வந்துட்டு இஃப் த கிராஃப் இஸ் சைக்ளிக், இல்லை பசங்களா? If the graph cyclic இருந்தா நாம work done எப்படி கால்குலேட் பண்ணலாம்? யார் சொல்றீங்க பார்க்கலாம்? work done எப்படி கால்குலேட் பண்ணலாம் சொல்லுங்க. சொல்லுங்கடா பசங்களா. Let's see who answers. Clear sir? கிராஃப் வந்து சைக்ளிக்காக இருந்தால், அதாவது வந்து க்ளோஸ்டு லூப்பாக இருந்தால், சைக்ளிக்னா என்ன? இட் இஸ் அ லூப். கிராஃப் வந்து லூப்பாக இருந்தால் எப்படி கால்குலேட் பண்ணலாம்? கிராஃப் வந்து லூப்பாக இருந்தால், அதாவது இது கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா ஒரு கர்வாக இல்லாமல் நீ வந்து ஏரியா இன்சைட் த லூப் கால்குலேட் பண்ணணும். என்ன பண்ணணும்? யூ ஷுட் கால்குலேட் த ஏரியா inside the loop. Clear? Yes.
that is fine la. 0 0 0 0 no 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 cyclic process ku you should find the area inside the loop சரியா எல்லாரும் 0 சொல்றீங்களேடா இல்ல இல்ல ஓகேவா நான் சொல்றேன் பாரு இதுல ரெண்டு விஷயம் இருக்கு லூப் வந்து கிளாக் வைஸா இருக்கலாம் ஓகேவா இல்லாட்டி லூப் வந்து எப்படி இருக்கலாம் ஆன்டி கிளாக் வைஸா இருக்கலாம் என்ன இருக்கலாம் the loop can either be clockwise or anti-clockwise clockwise loop na வந்துட்டு உனக்கு positive work is done example என்னது clockwise loop க்கு your engine is an example இதுவே வந்துட்டு anti-clockwise loop na negative work will be done இதுக்கு example என்ன refrigerator okay is it clear till this okay sir okay sir okay sir okay Karthika and Nancy எல்லாருக்கும் clear ஆயிடுச்சா இது சரி okay வா சரி இது ரொம்ப ரொம்ப திங்க் பண்ணாத let it be we'll start with the questions first ஒரு 5 கேள்வி பாப்போம் வா first question என்ன பாரு a sample of இந்த question ட்ரை பண்ணுங்கடா பசங்களா sample of 0.1 gram of water at உட்காந்துக்கிறேன் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் சரியா sample of 0.1 gram of water at 100 degrees Celsius and normal pressure என்ன 1.013 into 10 power 5 Newton per meter square requires 54 calories of heat energy to convert to steam at 100 degrees Celsius clear if the volume of the steam produced is 167.1 centimeter cubic centimeters the change in internal energy எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க எஸ் எப்படி போடலாம்டா ஃபஸ்ட்டு வந்துட்டு டெல் கியூ என்ன அப்படின்னு கண்டுபிடிங்க ஓகேவா எவ்வளோ ஹீட் எனர்ஜி தேவைப்படுது ஓகேவா என்னதுடா ஃபைண்ட் டெல் கியூ சார் டெல் கியூ தான் கொடுத்துருக்காங்களே சார் ஏன் டெல் கியூ கண்டுபிடிக்க சொல்கிறீங்க சார் டெல் கியூ எதில் கொடுத்துருக்காங்க 54 கேலரிஸ்னு கொடுத்துருக்காங்க நமக்கு எதில் வேணும் நமக்கு ஜூல்ஸில் வேணும் ஓகேவா எஸ் கிளியர் சார் ஓகேடா பசங்களா நமக்கு எதில் வேணும் நமக்கு ஜூல்ஸில் வேணும் ஸோ வாட் இஸ் இட் இன் ஜூல்ஸ் எனக்கு சொல்லுங்கள் பார்ப்போம் நான் ஜூல்ஸை கன்வெர்ட் பண்ணுறேன் நான் என்ன பண்ணுவேன் நான் இதை வந்துட்டு நான் இதை வந்துட்டு எவ்வளோ இருக்குடா 54 இருக்குது 54 into 4.2 இல்லை 4.18 போடவா எஸ் போட்டால் என்ன வரும்டா போட்டால் என்ன வரும் எனக்கு கால்குலேட் பண்ணி சொல்லுங்கள் அப்ராக்சிமேட் வேல்யூ சொன்னால் போதும் What is the answer? $226.8 is it அதான் வருதா இரு நான் கால்குலேட்டரில் போட்டுக்கிறேன் $225.7 தான்டா வருது 225.72 வருது எஸ் 225.72 is the right answer நீங்கள் 4.2 ஓட பண்ணீங்களா என்னன்னு தெரியல பட் எஸ் ஓகே தான் அப்ராக்சிமேட்டாக இருந்தால் போதும் 225.7 ஜூல்ஸ் அப்படி போட்டுக்கிறேன் ஓகேவா சரி ஓகே ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சு இப்போ ப்ரெஷர் என்ன ப்ரெஷர் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க சரி ஓகே அதையும் எழுதிக்கலாமா வாட் இஸ் யுவர் ப்ரெஷர் 1.013 into 10 power 5
pascals. Okay, இப்போ change in volume என்ன? What is your del V? Del V என்னடா பசங்களா? என்ன இருக்கு பாரு, 167.1 cubic centimeters இருக்கு. நம்ம என்ன பண்ணணும் அதை மீட்டர் கியூபுக்கு மாற்றணும். ஸோ நான் அதை என்ன எழுதுறேன், ஈக்குவல்ஸ் 167.1 இன்டூ 10⁻⁻6 மீட்டர் கியூப் அப்படின்னு எழுதுறேன். ஓகேவா? எஸ், ஏன்னா சென்டிமீட்டர் கியூபில் இருக்கு, அதனால இன்டூ 10⁻⁻6. பி இஸ் தி ஆன்சர் ராக்கண்ணா, கரெக்ட் ராக்கண்ணா, பி இஸ் தி ஆன்சர். சரியா, பி தான் ஆன்சர். பட் ஹவு இஸ் பி தி ஆன்சர்? 208.7 தான் ஆன்சர். கரெக்ட், வெரி குட். சரியா, ஓகே. இப்போ ஓகே, மற்றவங்க யாரெல்லாம் போடலையோ நல்லா பார்த்துக்கோங்க. நம்ம என்ன பண்ணணும், நம்ம வந்து முதல்ல ஒர்க் டன் கண்டுபிடிக்கணும். சரியா, என்ன பண்ணணும், ஒர்க் டன் கண்டுபிடிக்கணும். ஏன்னா நம்ம சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி கால்குலேட் பண்ண ட்ரை பண்ணுறோம். அதாவது வந்து டெல் யூ கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறோம். டெல் யூக்கு நமக்கு என்ன வேணும், ஃபார்முலாக்கு நமக்கு டெல் கியூ ஈக்குவல்ஸ் டெல் யூ ப்ளஸ் டெல் டபிள்யூ அப்படின்னு தெரியும். அப்போ நமக்கு ஃபஸ்ட்டு வந்து என்ன வேணும், நமக்கு டெல் டபிள்யூ வேணும். டெல் டபிள்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம்டா? டெல் டபிள்யூ ஈக்குவல்ஸ் பி இன்டூ டெல் வி. கரெக்டா? இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஏன் ப்ரெஷர் வந்து ஃபோர்ஸ் பர் யூனிட் ஏரியா இன்டூ வால்யூம் பண்ணினா உனக்கு லென்த் இன்டூ பிரெத் இன்டூ ஹைட்னு வரப்போகுது. அதில் வந்துட்டு ரெண்டு ப்ரெஷரில் ஃபோர்ஸ் பர் யூனிட் ஏரியா இருக்கும். ஏரியா வால்யூம் கேன்சல் பண்ணால் உனக்கு மீதி லென்த்தோட டைமென்ஷன் மட்டும் தான் இருக்கும். ஸோ ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்ற மாதிரி வரும். அதனால உனக்கு ஸோ த டைமென்ஷன்ஸ் ஆர் ரைட். எஸ், பி டெல் வி இஸ் கரெக்ட். இப்போ பி டெல் வி போட்டால் என்னடா ஆன்சர் வருது? பி ஆன்சர் இஸ் கரெக்ட் ராகனா. பி டெல் வி எனக்கு ஆன்சர் சொல்லு. வாட் யூ கெட் வென் யூ கால்குலேட் பி டெல் வி? பி டெல் வி என்னன்னு முதல்ல எனக்கு சொல்லு. ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டிங்கல்ல? பி டெல் வி என்னதுரா? சரி, நான் கேட்டு நீங்கள் சொல்ல டைம் ஆகும்னு நினைக்கிறேன். பட் எஸ், வாட் இஸ் பி டெல் வி? கமான் டக்குன்னு. பி தான்டா கரெக்ட் ஆன்சர். பி கரெக்ட் ஆன்சர் தான்டா பசங்களா. கரெக்ட் தான், கரெக்ட் தான், கரெக்ட் தான். ஓகேவா? பி டெல் வி என்னது, யார் சொல்ல போகிறீங்க? யாருமே சொல்ல மாட்டீங்க. 16.93. வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். எப்படி கால்குலேட் பண்ணோம்? இந்த 1.013 கரெக்டா, இது இன்டூ இது பண்ணால் போதும். உனக்கு என்ன ஆகிடும், இந்த 10⁻5 10⁻⁻6 அப்படியே போய்ட்டு 10⁻−1 தான் வரும். ஓகேவா? உனக்கு இது என்ன வரும்னா 16.9 வரும். கரெக்டா? ஓகே, இப்போ உனக்கு என்ன தெரியும்? டெல் கியூ ஈக்குவல்ஸ் ஓகே, ஆஃப்டர் திஸ் இஸ் டன் கலர் மாற்றிக்கோ. டெல் கியூ ஈக்குவல்ஸ் என்னன்னு தெரியும் உனக்கு? டெல் யூ ப்ளஸ் டெல் டபிள்யூ. அப்போ டெல் யூ ஈக்குவல்ஸ் வாட்? டெல் கியூ மைனஸ் டெல் டபிள்யூ விச் இஸ் ஈக்குவல் டு டெல் கியூ என்ன பார்த்துருக்கோம்? 225.7 ஜூல்ஸ் பார்த்துருக்கோம். மைனஸ் இது என்ன வந்திருக்கு? 16.9 வந்திருக்கு. This will be equal to 208.7. அதான் ஆன்சர். கிளியரா? எஸ், சம்மில் எந்த டவுட்டும் இல்லைல்ல? சம் கிளியர்ல? ஓகே, அடுத்த சம் கொஞ்சம் வேகமாக போடலாமா? எஸ், சூப்பர் சூப்பர், கிளியர். ஓகே, வெரி குட். அடுத்த சம். A system is taken from state A to state C by two paths ADC and ABC as shown in the figure. எங்க ஃபிகர் காணோம், வெயிட் பண்ண ஒரே நிமிஷம். ஒரு சார் வந்து கொஸ்டின் எடுத்துக்கிறேன். எஸ், ஒரே நிமிஷம் கொஸ்டின் மட்டும் எடுத்துக்கிறேன். ஓகே, பிவி கிராஃப் தான்டா இருக்கு கண்ணா. ஓகேவா, நான் வரைகிறேன். ஒரே நிமிஷம் ஒரு இப்படிதான் இருக்கு. ABCD இருக்கு. Okay, and then this is your
V, this is your P. This is the graph. So, a system is taken from state A to C by two paths, ADC and ABC as shown in the figure. The internal energy UA va yes, UA danda. UA equals 10 joules. Along the path ADC, the amount of heat absorbed dQ equals dQ1 nada. Yes, dQ1 is 50 joules and work obtained dW1 equals 20 joules. Whereas along the path ABC in the path heat absorbed dQ2 is 36 joules. The amount of work done along the path ABC is in the path work is done. Try பண்ணுங்க. First path ADC la what is the change in internal energy அப்படின்றத கண்டுபிடிச்சலாமா? நமக்கு என்ன தெரியும்? del Q equals del U plus del W கரெக்ட்டா? அப்போ இங்க வந்துட்டு நமக்கு del என்ன சொல்றேன்? path ADC சொல்றேன். path ADC ல உன்னோட internal energy ஓட சேஞ்ச் எவ்வளவு அப்படின்றத கண்டுபிடி. ஓகேவா? del Q உனக்கு எவ்வளவுன்னு தெரியும், del W உனக்கு எவ்வளவுன்னு தெரியும். கரெக்ட்டா? எஸ். del Q என்ன கொடுத்திருக்காங்கடா 50 கொடுத்திருக்காங்க. W எவ்வளவு கொடுத்திருக்காங்க 20 கொடுத்திருக்காங்க. அப்பனா del U என்னவா இருக்கும்? obviously del U is going to be 30. கரெக்ட்டா? இது 50 இது வந்து 20 50 minus 20 del U வந்து 30 கிடைச்சிரும். Is this clear? Yes. Okay. இப்போ முக்கியமான விஷயம் உனக்கு என்ன தெரியணும்னா internal energy only depends on the start and end points. ஓகேவா? என்னது? Internal energy only depends on your start and end points. So இந்த பாயிண்ட்லயும் மட்டும் தான் உன்னோட internal energy depend ஆகி இருக்கும். அப்படி இருந்தா அப்போ இன்னொரு கேஸ்க்கும் நம்ம என்ன சொல்லிடலாம்? பாத் ABCக்கும் உன்னுடைய என்ன சொல்லலாம்? பாத் ABCக்கும் உன்னுடைய internal energy வந்து அதே 30 joules தான் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேவா? எஸ். Is it clear? அப்போ heat absorbed வந்து 36 joules அப்படின்னா உனக்கு del U வந்து 30 joules அப்படின்னா work done எவ்வளவா இருக்கும்? மீதி அந்த 6 joules தான் will be your work done. கரெக்ட்டா? எஸ். மீதி உன்னுடைய 6 joules தான் will be your work done. ஸோ அதுதான் ஆன்சர். இது கிளியரா? இது சிம்பிளா? ஏடிசின்ற பார்த்து வச்சு del U கண்டுபிடிச்சாச்சு. ஸ்டார்ட் பாயிண்ட்டுக்கும் எண்ட் பாயிண்ட்டுக்கும் del U வந்து சேமாக தான் இருக்கும். அதனால நம்ம அப்படியே கால்குலேட் பண்ணலாம். கிளியரா? 6 joules is your answer. Okay? Moving on. Internal energy change in a system that has absorbed 2 kilocalories of heat and done 500 joules of work is. இந்த சிஸ்டம் இதுவும் ஈஸி தான். என்ன பண்ணும்? ஒரே ஒரு விஷயம் தான் பண்ணணும். நீ வந்துட்டு அந்த கேலரிஸை மட்டும் ஜூல்ஸாக மாற்றிட்டீங்கன்னா ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். கரெக்டா? இந்த 2002 கிலோ கேலரிஸ் அப்படின்னா எவ்வளோடா? 2000 கேலரிஸ். 2000 கேலரிஸை ஜூல்ஸாக மாற்று. எப்படி மாற்றலாம்? 2000 கேலரிஸ் into 4.2. 4 2s are 8, 2 2s are 4. அப்படின்னா எவ்வளோ வரும்? 8400 வந்துருமா? எஸ். 8400 ஜூல்ஸ்னு வந்துடும். இப்போ அகைன் நீ அதை கொண்டு போயிட்டு உன்னோட ஈக்குவேஷனில் போட்டினா என்ன ஈக்குவேஷனு? உனக்கு del U தெரியும். கட்சி del U கண்டுபிடிக்கணும். கரெக்டா? உனக்கு del Q தெரியும். ஏன்னா வந்து 2 kilocalories of heatனு கொடுத்துட்டாங்க. அதான் 8400 joules of heatனு கண்டுபிடிச்சிருக்க. ஸோ உனக்கு del Q தெரியும். அப்புறம் ஒர்க் டன்னும் தெரியும். 500 joules of workனு சொல்லியிருக்காங்க. அப்போது ஃபார்முலா என்ன? del Q equals del U plus del W. ஸோ del Q னா 8400 equals del U plus del W. உன்னோட ஒர்க் வந்து 500. அப்போ மீதி எவ்வளோ இருக்கும்? 8400 வரணும். ஒரு 500 மட்டும் ஒன்ட்டு இருக்குது. மீதி அப்போ எவ்வளோ தேவை? 7900 தேவை. தட் இஸ் யுவர் ஆன்சர். சி. சூப்பர் சூப்பர். எல்லாருமே ஆன்சர் பண்ணிட்டீங்க. பட் விஷயம் புரியுதுல்ல? எஸ். 8400 வரணும்னா நமக்கு 7900 ப்ளஸ் ஒரு 500 பண்ணால் 8400. தட் இஸ் யுவர் ஆன்சர். கிளியரா? எஸ். மூவிங் ஆன். வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஒன்? 110 joule of heat is added to a gaseous system whose internal energy is 40 joules. Then the amount of external work done is easy. Direct answer. What is the answer? டக்குன்னு சொல்லுங்க. 110 வந்து என்னதுடா? 110 joule of heat is added. அப்புறம் அதான் del Q. whose internal energy is 40. external work done எவ்வளோவா இருக்கும்?
110 ஜூல் ஆட் பண்ணணும்னா 70 + 40 தான் 110. ஸோ அதான் உன்னுடைய ஆன்சர். கிளியரா? ஈஸியா? எங்கடா ஆன்சர்ஸே காணும். இந்த சம் டக்குன்னு ஆன்சர் பண்ணிடணுமே. சிம்பிள் சம் தானே. ஈஸி இல்லை? பசங்களா ரிப்ளை வரணும். ரிப்ளை வந்தால் தான் அடுத்து போக முடியும். யாருமே எதுவுமே சொல்லணும் இப்படி அடுத்து போகிறது. வெயிட்டிங். எஸ் சார். ஓகே, கிளியர். அடுத்து first law of thermodynamics is a consequence of the conservation of work, conservation of energy, conservation of heat. matter என்ன? energy in equals energy stored plus energy out. எவ்வளோ எனர்ஜி உள்ளே வருது அப்படின்றது எவ்வளோ எனர்ஜி ஸ்டோர் ஆகுது ப்ளஸ் எவ்வளோ எனர்ஜி ஒர்க்காக கன்வெர்ட் ஆகுது அப்படின்றத பொறுத்து தான். ஸோ வாட் இஸ் இட்? இட் இஸ் அ லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி விச் இஸ் அப்ளைட் டு ஹீட். ஓகேவா? ஸோ இட் இஸ் அ கான்சிக்வன்ஸ் ஆஃப் யுவர் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. புரியுதா? ஓகே, இது வரைக்கும் கிளியரா? இப்போ அடுத்து பி. ஓகே, கரெக்ட். எல்லாருமே பி சொல்லிட்டீங்க. சரி, அடுத்து வந்துட்டு ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் கேஸஸ் பற்றி பார்க்க போகிறோம்டா பசங்களா. சரியா? என்னது? ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் கேஸஸ் பார்க்க போகிறோம். கொஸ்டின் நம்பர் இப்போ 5 கேள்வி முடிஞ்சிருக்கு. 6லேருந்து 9 வரைக்கும் வில் பி லுக்கிங் அட் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் கேஸஸ். ஓகேவா? இப்போ ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் கேஸ் பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுமா? இல்லை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ப்ராப்ளம் உள்ள போகுமா? இல்லை டேரெக்டாக ப்ராப்ளம் உள்ள போயிடலாமா? நீங்கள் சொல்லுங்கள். வாட் டு வி டூ? ஒரு இன்ட்ரோ பார்த்துட்டு ப்ராப்ளம்குள்ளே போகலாமா? இல்லை டேரெக்டாக ப்ராப்ளம்குள்ளே போயிடலாமா? உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுமா? நீங்கள் சொல்கிறது தான். எஸ், வாட் ஆர் யூ சேயிங்? வாட் யூ வாண்ட் டு டூ? Do you want to get an intro and then go into the problems, or do you already know how to solve the problems and we can just directly, அதாவது நேராக ப்ராப்ளம் எக்ஸ்பிளைன் சார், ப்ராப்ளம்குள்ளே போகலாம் சார். ஓகே, 2 பேர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்கடா. அதனால் நான்சி லைட்டாக வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் நீங்களும் வந்து பார்த்துக்கோங்க. சரியா? ஓகே, ஃபஸ்ட்டு விஷயம், நம்ம சாலிட் லிக்விட்லையும் வந்துட்டு என்ன பார்த்தோம்? ஸ்பெசிஃபிக் ஹீட்னு பார்த்தோம். இங்கேயும் ஸ்பெசிஃபிக் ஹீட்னு பார்க்குறோம். வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த டூ? ஓகேவா? சொல்லுங்க. ரெண்டு பார்த்தோமா? நம்ம சாலிட் லிக்விட்லையும் வந்து ஸ்பெசிஃபிக் ஹீட் பார்த்தோம். அது என்னன்னு பார்த்தோம்? எஸ்ன்னு பார்த்தோம். கரெக்டா? ஃபார்முலா என்ன? ஃபார்முலா என்ன? எங்க ஸ்பெசிஃபிக் ஹீட் பார்த்தோம்? ஞாபகம் இருக்கும். ms into del T பார்த்தோமா? எஸ், அது வந்து ஒன்று சைஸ் ஆஃப் த பக்கெட் அதெல்லாம் நான் சொல்லி கொடுத்தேன். அதெல்லாம் ஞாபகம் இருக்கும். கரெக்டா? எஸ், ms del T. பக்கா பக்கா. அங்கேயும் ஒரு ஸ்பெசிஃபிக் ஹீட் வருது. ஆனால் கேஸஸ்லேயும் ஒரு ஸ்பெசிஃபிக் ஹீட் வருது. ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் உங்களுக்கு தெரியுமா? ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் கேஸஸ் பார்க்க போகிறோம். Okay, so what is the difference between the two? Okay, difference நானே சொல்லிடுறேன். ஓகேவா? கேஸஸை நீ வந்து 2 விதமாக ஹீட் பண்ணலாம். ஓகேவா? என்னது? கேஸஸை நீ வந்து 2 விதமாக ஹீட் பண்ணலாம். சாலிட்ஸ் அண்ட் லிக்விட்ஸை நீ ஒரு விதமாக தான் ஹீட் பண்ண முடியும். ஓகேவா? கேஸஸை யூ கேன் ஹீட் இட் இன் 2 different ways. எப்படி? தி அமௌண்ட், நீ எவ்வளோ உனக்கு ஹீட் தேவை அப்படின்றது நீ எந்த விதமாக ஹீட் பண்ணுற அப்படின்றத பொறுத்து மாறும். ஓகேவா? ஸோ அதை நான் எழுதிடுறேன் ஃபஸ்ட்டு. ஓகேவா? என்னது? டிபெண்ட்ஸ் ஆன் ஹவ் யூ ஹீட் தெம். ஹவ் யூ ஹீட் த கேஸ்ன்னு எழுதுறேன். என்ன சார் சொல்ல வரீங்க? அது எப்படி சார் 2 விதமாக ஹீட் பண்ண முடியும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு விதம் வந்துட்டு யூ கேன் either heat it while keeping the volume constant. ஓகேவா? என்னது? you can either heat it while keeping your volume constant. இப்படி ஹீட் பண்ணீங்கன்னா அதை வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா CV அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? என்ன சொல்லுவாங்க? CV அப்படின்னு சொல்லுவாங்க. இதே வந்து ரெண்டாவது என்ன வேர்டா இருக்கும்? you can heat it while keeping your pressure constant.
கரெக்டாக என்னது you can heat it while keeping the pressure constant. ப்ரெஷர் கான்ஸ்டண்ட்டாக வைக்கும்போது ஹீட் பண்ணால் இதை வந்துட்டு சிபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே சார், இதுக்கு என்ன சார் அர்த்தம்? இது எப்படி சார் அப்படின்னா, இதில் வந்துட்டு ஒரு சீல்டு ரிஜிட் பாக்ஸில் ஹீட் பண்ணுறேன்னு வச்சுக்கோ. என்னடா, ஒரு சீல்டு ரிஜிட் பாக்ஸில் ஹீட் பண்ணுற. இப்போ வந்து அதால் எக்ஸ்பேண்டே ஆக முடியாது. ஸோ நோ ஒர்க் வில் பி டன். ஓகேவா என்னதுரா? அப்போ இங்கே வந்துட்டு நோ எக்ஸ்பான்ஷன் ஒர்க் வில் பி டன். ஓகே, அப்போ எக்ஸ்பான்ஷன் ஒர்க்கே நடக்கலை அப்படின்னா நீ ஹீட் பண்ணுறல்ல, நீ என்ன பண்ணுற? நீ ஹீட் தான் பண்ணுற. அந்த ஹீட்லாம் எங்கே போகும்டா? ப்ராப்ளம்குள்ள இன்ட்ரோ ப்ளீஸ் சார். சரி சரி. எங்கே போவோம் அந்த ஹீட்லாம்? நீ வந்து நீ நல்லா யோசிச்சு சொல்லு. நீ வந்து கேஸை ஹீட் பண்ணுற, அது ஆனால் எக்ஸ்பேண்டாகவே விட மாட்டேற, சீல் பண்ண ஒரு டப்பாவில் வச்சு ஹீட் பண்ணுற. அப்போது அந்த எனர்ஜிலாம் எங்கே போகும்? ஒர்க்கு டன்னே பண்ண முடியாது. அப்போ அந்த எனர்ஜிலாம் எங்கே போகும்? del Q equals del U plus del W அப்படின்னு தெரியுமா? எஸ், நமக்கு என்ன தெரியும்? del Q equals del U plus del W அப்படின்னு தெரியும். when no work is being done but you are still heating the system, where will the extra energy go? It will go into the, சாரிடா ஃபுல்லாக இங்கிலீஷில் பேசுகிறேன். நீ வந்து ஒர்க்கே நடக்கலை, ஆனால் நீ ஹீட் மட்டும் கொடுக்குற. அப்போது அந்த ஹீட் எனர்ஜிலாம் எங்கே போகும்? எங்கே போகும்? எங்கே போகும்? இன்னும் யாருமே எதுவுமே சொல்ல மாட்டீங்க. எங்கே போகும்? அந்த இன்டர்னல் எனர்ஜிக்குள்ளே தான் போகும். ஓகேவா? என்ன ஆகும்? இட் வில் all the heat goes into the internal energy of the system. Okay, என்ன ஆகும்? all heat goes into the internal energy of the system. clear ஆ? புரிஞ்சிருச்சா என்ன நடக்குதுன்னு இந்த ப்ராசஸில்? stored as internal energy. yes, exactly, very good, super super. யார் அது? கார்த்திகா. சூப்பர் கார்த்திகா, கரெக்ட் ராகனா, வெரி குட் ராகனா. சரியா? இப்போ அதே ப்ரெஷர் கான்ஸ்டண்ட்டாக வச்சு ஹீட் பண்ணால் என்ன ஆகும்? இதே வந்துட்டு நீ ஒரு கண்டெய்னர் வித் மூவபிள் பிஸ்டன். ஓகேவா? என்னது? ஒரு சிலிண்டர் வித் ஓகேவா? நீ ப்ரெஷர் கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு அப்போ ஹீட் பண்ணுற. அப்போ என்ன ஆகும்? உன்னோட கேஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும் அண்ட் வேலை செய்யும். இப்போ வந்து என்னது? gas expands and work will be done. கரெக்டா? அப்போ உனக்கு என்ன தேவைப்படும்? you will need extra heat to pay for the work. ஓகேவா? என்ன தேவைப்படும்? you will need extra heat. எதுக்கு? இந்த ஒர்க்குக்கு காசு கொடுக்கறதுக்கு. கரெக்டா? வேலை செய்யணும்னா நம்ம பேங்க்ல போடுற காசு சொன்னா அப்போ எக்ஸ்ட்ரா காசு தேவைப்படும். ஓகேவா? is this clear? அப்போ இங்க எக்ஸ்ட்ரா ஒர்க் தேவைப்படுது அப்படின்னா இந்த குவாண்டிட்டி வந்து அதிகமாக இருக்குமா? இந்த குவாண்டிட்டி வந்து அதிகமாக இருக்குமா? அப்போ அதில் உனக்கு வந்து மேயர்ஸ் ரிலேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. என்ன இருக்குடா உனக்கு? மேயர்ஸ் ரிலேஷன். மேயர்ஸ் ரிலேஷன் என்னன்னா உன்னுடைய சிபி மைனஸ் சிவி ஈக்குவல்ஸ் ஆர். ஆர்னா என்ன? ஆர் இஸ் யுவர் கேஸ் கான்ஸ்டன்ட். சரியா? இப்போ நல்லா கவனி, ஃபார்முலா என்ன சொல்லியிருக்காங்க? சிபி மைனஸ் சிவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல என்ன தெரிஞ்சுக்கலாம்? திஸ் மீன்ஸ் தட் சிபி இஸ் ஆல்வேஸ் பிகர் தென் சிவிடா. சரியா சார்? அது என்ன சார்? சிபி சிவி இஸ் சிபி இஸ் யுவர் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் த கேஸ் when it is heated under constant pressure. CV என்னது? கேஸோட ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி when it is heated under, அதை வந்து கான்ஸ்டன்டான வால்யூமில் சூடு பண்ணால் என்ன இருக்கும் அப்படின்றது தான். கிளியரா? எஸ், இஸ் திஸ் கிளியர்?
எஸ் சூப்பர்டா பசங்களா. ஓகே இது வரைக்கும் புரிஞ்சா ஏன் சிபி வந்து சிவியோட பிகராக இருக்கும்? ஏன்னா இங்கே என்ன சொன்னேன், உனக்கு எக்ஸ்ட்ரா ஹீட் இஸ் நீடட் டு பே ஃபார் த ஒர்க், அதனால சிபி வந்துட்டு இஸ் ஆல்வேஸ் பிகர் தேன் சிவி. இது கிளியரா? மேயர்ஸ் ரிலேஷன் புரிஞ்சிச்சா? அடுத்து உனக்கு இன்டர்னல் எனர்ஜிக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. இந்த ஃபார்முலா என்னன்னு எனக்கு யாரால சொல்ல முடியும்? உனக்கு இன்டர்னல் எனர்ஜிக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அது என்னது? ஐடியல் கேஸுக்கு சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி ஃபஸ்ட்டு வந்து என்னன்னா, ஃபார் அன் ஐடியல் கேஸ் ஓகேவா, உன்னோட சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி ஆல்வேஸ் டிபெண்ட்ஸ் ஆன் எதில் டிபெண்ட் ஆகிருக்கும்? யாருக்கு தெரியும்? Who can tell me the answer? What will it depend on? Okay, it will always depend on CV. Okay, another it will depend on the specific heat capacity if the gas is heated under constant volume. Okay, irrespective of the process. Okay, another regardless of the process. Okay, clear? It will always depend on what? CV. சரி சார், எப்படி சார் டிபெண்ட் ஆகும் எனக்கு சொல்லுங்க சார் அப்படின்னா, del U equals n into CV into del T. என்னதுடா? del U equals n into CV into del T. கிளியரா? இது ஓகேவா? இது ஃபைனா? வேறு n என்னதுடா? n வந்து எத்தனை மோல்ஸ் ஆஃப் த கேஸ் இருக்குது அப்படின்றது. சரியா? n என்னது? எத்தனை மோல்ஸ் ஆஃப் த கேஸ் அப்படின்றது. அதுக்கப்புறம் இன்னும் ஒரே ஒரு கான்செப்ட் இருக்குது. அது என்னது? தட் இஸ் யுவர் டிகிரீஸ் ஆஃப் ஃப்ரீடம். ஓகேவா? என்னது? டிகிரீஸ் ஆஃப் ஃப்ரீடம். டிகிரீஸ் ஆஃப் ஃப்ரீடம்னா வந்துட்டு ஓகே, பட் எதுக்காக டிகிரீஸ் ஆஃப் ஃப்ரீடம்? ஏன் சார் திடீர்னு டிகிரீஸ் ஆஃப் ஃப்ரீடம் பற்றி பேசுகிறீங்க அப்படின்னா, உனக்கு del Uக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்குடா. ஓகேவா? என்ன இருக்குது? உனக்கு del Uக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்குது which is based on your degrees of freedom. சரியா? என்னன்னா உன்னோட f/2, இந்த f தான் வந்து is your degrees of freedom into ஓகேவா, திஸ் இஸ் யுவர் அதர் ஃபார்முலா ஃபார் யுவர் சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி. இது கிளியரா? இப்போது இதனால தான் வந்து டிகிரீஸ் ஆஃப் ஃப்ரீடம் பற்றி பேசணும். டிகிரீஸ் ஆஃப் ஃப்ரீடம் வந்து மோனோஅட்டாமிக் கேஸ் அப்படின்னா என்னதுடா? ஃபார் அ மோனோஅட்டாமிக் கேஸ். மோனோஅட்டாமிக் கேஸ் எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? என்ன சொல்லலாம்? உன்னுடைய நோபல் கேஸஸ் helium, neonலாம் சொல்லலாம். அதுக்கு your f will be degrees of freedom will be equal to 3. சரியா? என்னது? degrees of freedom 3 இருக்கும். ஓகேவா சார்? ஏன் சார் degrees of freedom 3? அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் கிறிஸ்டல் கிளியர் செஷனுக்கு வந்துரு. சரியா? இதெல்லாம் வந்துட்டு இன்னும் இன் டீட்டெயில் ஐ எக்ஸ்பிளைன் how you got this formula, how you got this. அது மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு உனக்கு கிளியராக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? கிறிஸ்டல் கிளியர் சீரீஸுக்கு வந்துடணும். ஓகேவா? வந்துடுவீங்களா? அது வந்து காலையில் நடக்கும். அப்போ f வந்து 3 இருக்கும். உன்னோட CV வந்துட்டு உன்னோட CV will be equal to 3/2 R டாக்கணும். சரியா? இது கிளியரா? இதுவே வந்து மோனோஅட்டாமிக் கேஸ் இல்லாமல் டைஅட்டாமிக் கேஸஸாக இருந்துச்சுன்னா டைஅட்டாமிக் கேஸ்னா என்ன சொல்லலாம்? H2, O2, N2 அது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா டிகிரீஸ் ஆஃப் ஃப்ரீடம் எத்தனை இருக்கும்? 5 டிகிரீஸ் ஆஃப் ஃப்ரீடம் இருக்கும். ஓகேவா? அப்போ CV என்னவா இருக்கும்? ஆப்வியஸாக 5/2 R இருக்கும்.
ஓகே எனி டவுட்ஸ் எஸ் சூப்பர் 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 எப்படி சொல்லிட்டீங்க பக்கா ஓகேவா இல்லை சார் எனக்கு ஆல்ரெடி தெரியும் சார் அப்படின்னா நீ வர வேணாடா தம்பி சரியா டிகிரிஸ் ஆஃப் எனக்கு ஏன் இந்த டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் 3 5 எனக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படின்னா தட் இஸ் ஃபைன் பட் எஸ் வேறு அது மாதிரியான டவுட்ஸ்லாம் இருந்தால் உங்களுக்கு செஷன் இருக்குது அந்த செஷன் பேர் என்ன கிறிஸ்டல் கிளியர் சீரிஸ் எஸ் சரிடா பசங்களா தட் இஸ் யுவர் இன்ட்ரோ இப்போ இன்ட்ரோ கொடுத்துட்டதுனால என்ன பண்ண போகிறீங்க டக்குன்னு அடுத்த கொஸ்டின் சால்வ் பண்ண போகிறீங்களா இதான் கொஸ்டின் சால்வ் பண்ணு டக்குன்னு சால்வ் பண்ணு 1 mole of an ideal diatomic gas undergoes a transition from A to B along path AB as shown in the figure. இரு நான் வந்து ஃபிகர் என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன் இரு ஓகே என்ன இருக்குன்னா உனக்கு this is your volume, this is your pressure is in kilopascals ஆண்டா சரியா வால்யூம் எதில் இருக்கு வால்யூம் is in மீட்டர் கியூப் அப்போ இங்கே இருக்கு this is A, this is B, A to B இப்படி ஒரு லைன் இருக்குது ஓகே ஆரோ நடுவில் இருக்குது ஆனால் நான் ஆரோ இங்கே போட்டேன் அதை கண்டுக்காத அப்புறம் உனக்கு டாட்டட் லைன்ஸ் இருக்குது எப்படி இருக்குது இப்படி இருக்குது இப்போ இங்கே வந்து என்ன நம்பர்ஸ் எழுதியிருக்கு என்ன எழுதியிருக்கு 5 2 4 okay da this is your question appo the change in internal energy of the gas during this transition is what is the answer கண்டுபிடிங்க ஓகேவா ப்ரெஷர் என்ன இருக்குது பார்த்துக்கோ அப்போ வால்யூம் என்ன இருக்குது பார்த்துக்கோ அது எப்படி மாறுது அப்படின்னு பார்த்துக்கோ எப்படி கண்டுபிடிக்கலாம் உனக்கு ஃபார்முலா நான் சொல்லிட்டேன் P2 V2 minus P1 V1 ஓகேவா அப்போ இந்த கேஸில் PB VB minus PA VA டைஅட்டாமிக் கேஸ்னு கொடுத்துருக்கோம் அப்படின்னா உனக்கு டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் எத்தனைன்னு தெரிஞ்சிடும் ஸோ டெல்யூ ஃபார்முலா மட்டும் நான் எழுதுறேன்டா நீங்கள் போட்டுருவீங்கள்ல எஸ் எனக்கு நம்பிக்கை இருக்குது என்னது டெல்யூ ஈக்குவல்ஸ் F/2 into PB VB minus PA VA that is your formula please solve the question பண்ணிடலாம் நீங்களே A அப்படின்றது ஆன்சர்னு சொல்லியிருக்கீங்க which is 20 joules that is not the right answer ட்ரை பண்ணுங்க திரும்ப நான்சி தப்பு நான்சி ட்ரை பண்ணுங்க திரும்ப ஏன் என்ன தப்பு பண்ணீங்க பாருங்க ஃபர்ஸ்ட் யூனிட்ஸ்லாம் செக் பண்ணிக்கோங்க எல்லாருமே ஏன்னே சொல்றீங்க ஏ கரெக்டாடா பசங்களா சி அப்படின்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க சியும் இல்லையடா நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு பயமாயிரும் போல பசங்களா சி தப்பு டி கௌதம் தான் கரெக்டாக சொல்லியிருக்காங்க எஸ் கௌதம் தி ஆன்சர் இஸ் -20 kilojoules எப்படி சார் அது ஓகே ஃபஸ்ட்டு வந்துட்டு பிஏ என்ன பிஏ என்னடா பசங்களா பிஏ வந்து 5 kilopascals அப்படின்னா பிஏ வந்துட்டு நான் என்ன எழுதலாம் 5000 pascals அப்படின்னு எழுதலாமா வால்யூம் எவ்வளோ 4 meter square okay chill PB என்ன 2 கரெக்டா PB என்ன
2 kilopascals. அப்போ அது திரும்ப 2000 pascals எழுதலாமா? அப்புறம் வால்யூம் B என்னது? VB என்னது? இது வெரி கிளியரா? இப்போ கேஸ் என்னதுடா? டைஅட்டாமிக் கேஸ். அப்பனா F equals what? F வந்து 5. இப்போ இதெல்லாம் கொண்டு போய் இதில் போடுங்கடா. இதில் என்னடா தப்பு பண்ணுறீங்க? சாரி சார், இட்ஸ் டி. எஸ் நான்சி, இட் இஸ் டி. ஓகேவா? சரி, இப்போது இது என்ன பண்ணணும்டா? 500 into 4 பண்ணும். 500 into 4 பண்ணால் என்ன வரும்? 20,000 வரும். சரியா? 20K நான் எழுதிக்கிறேன். அப்புறமா 2000 into 6 பண்ணும். சரியா? 2000 into 6 பண்ணால் என்ன வரும்? 6 2s are 12. 12K எழுதிக்கிறேன். இப்போது நம்ம என்ன பண்ணணும்? PB VB minus PA VA பண்ணும். அப்போது 12K minus 20K பண்ணால் என்ன வரும்? minus 8K வரும். கரெக்டாக என்ன வரும்? minus 8K வரும். minus 8K into 5/2 பண்ணால் என்ன வரும்? 2 கேன்சல் பண்ணி 8 கேன்சல் பண்ணால் 2 கேன்சல் பண்ணி 8 கேன்சல் பண்ணால் என்னடா வரும்? 284 வரும். கரெக்டாக minus 8Kவை 2 ஆல் கேன்சல் பண்ணால் minus 4K வரும். minus 4Kவை 5 ஆல் மல்டிப்ளை பண்ணால் minus 20K வரும். ஸோ உன்னோட minus 20 kilojoules தான் ஆன்சர். கிளியரா? எஸ். ஏன் டி ஆன்சர்னு புரிஞ்சுதா? இல்லை போட்டு காட்டணுமா? ஹோப்ஃபுல்லி இட் இஸ் கிளியர். கரெக்டாக இது வந்து 20,000, இது வந்து 12,000, 12,000 minus 20,000 minus 8,000, minus 8,000 இங்கே எழுதிப்பியா? இங்கே minus 8,000 எழுதிட்டு 2 ஆல் அடிச்சினா minus 4,000, minus 4,000 into F வந்து 5, minus 4,000 into 5 பண்ணினா எவ்வளோ வரும்? minus 20,000 வரும். ஸோ minus 20 இந்த கேன்றது தான் 1000, 20,000 joules is your answer. கிளியரா? கிளியர் சார், கிளியர் சார், கிளியர் சார். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் நீங்களே போடணும்டா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு கொஞ்சம் if Cp and Cv denote the specific heats per unit mass of an ideal gas of molecular weight m, then ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் சொல்லிடுறேன்டா. இது வந்து நான் இன்ட்ரோவில் சொல்லாமல் விட்டேன். உனக்கு கேபிட்டல் சிபி கேபிட்டல் சிவி அப்படின்னு எழுதுனா திஸ் இஸ் யுவர் மோலார் ஸ்பெசிஃபிக் ஹீட். என்னதுடா இது? மோலார் ஸ்பெசிஃபிக் ஹீட். அப்படின்னா என்ன அர்த்தம்? திஸ் இஸ் பர் மோல். இதுவே வந்து ஸ்மால் லெட்டர்ஸில் எழுதுனா ஓகே, என்னது ஸ்மால் லெட்டர்ஸில் இப்படி சி எழுதி பி எழுதுனா, சி எழுதி வி எழுதுனா திஸ் இஸ் யர் மாஸ் ஸ்பெசிஃபிக் ஹீட். அது என்ன சார் மாஸ் ஸ்பெசிஃபிக் ஹீட்? மாஸ் ஸ்பெசிஃபிக் ஹீட்னா பர் கிராம் இல்லாட்டி ஒரு பர் கிலோகிராமுக்கு தருவாங்க. கிளியரா? பி இஸ் தி ஆன்சர் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இருடாக நான் பார்க்கலாம்டா கண்ணா, இருடாக நான் பார்க்கலாம்டா கண்ணா. சரியா? இப்போ உன்னோட மோலார் ஹீட் இருக்குல்ல, மோலார் ஹீட் கண்டுபிடிக்கணும்னா நீ ஒன்றும் பண்ண தேவையில்லை. உன்னோட மாஸ் ஸ்பெசிஃபிக் ஹீட் இன்டூ மோலார் மாஸ் பண்ணால் போதும். ஓகேவா? என்னது மாஸ் ஸ்பெசிஃபிக் ஹீட் இன்டூ ஓகேவா? அப்போ சிபி அதாவது கேபிட்டல் சிபி ஈக்குவல்ஸ் எம் இன்டூ உன்னோட ஸ்மால் சிபி அண்ட் கேபிட்டல் சிவி ஈக்குவல்ஸ். கிளியரா? இது ஓகேவா? எஸ், கிளியர் சார். இப்போ போயிட்டு நான் என்ன சொல்றேன்னா மேயர்ஸ் ரிலேஷன் அப்ளை பண்ணு. மேயர்ஸ் ரிலேஷன் அப்ளை பண்ணி எனக்கு ஆன்சர் சொல்லு. மேயர்ஸ் ரிலேஷன் என்னதுடா? மேயர்ஸ் ரிலேஷன் என்னது உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஒரு நாள் நான் எழுதுறேன். என்னது? சிபி விச் வில் பி ஹையர் மைனஸ் சிவி ஈக்குவல்ஸ் ஆர். இப்போ இது ரெண்டுத்தையும் இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே என்ன ஆன்சருன்றது கிடச்சிரும். அது கண்டுபிடிங்க பார்ப்போம். எஸ் சார், நவ் கிளியர் சார். ஆன்சர் இஸ் சி சார். எஸ், பக்கா போடு, அப்படி போடு, பக்கா பர்ஃபெக்ட். யார் அது சொன்னது? நவ் கிளியர் ஆன்சர் இஸ் சின்னு யார் சொன்னது? நான்சி.
சூப்பர் நான்சி, வெரி குட் நான்சி, பக்கா 100%. டக்குன்னு பிடிச்சிட்டாங்க, சொன்னோடனே பிடிச்சிட்டாங்க. கிளியரா? இது சாரி, இது நான் முன்னாடி சொல்ல மறந்துட்டேன். பட் எஸ், திஸ் யூ நீட் டு நோ திஸ் டு சால்வ் திஸ். கிளியரா? சூப்பர் சூப்பர் சூப்பர். R/m தான் வரணும். என்ன ஆகும்? மாஸ் காமனாக வெளில வந்துடும். மாஸ் காமனாக வெளில வந்தோடனே CP - CV ஈக்குவல்ஸ் எஸ். இது அகேன்றா பசங்களா, திஸ் இஸ் கேபிட்டல் C அண்ட் கேபிட்டல் C, இது ரெண்டுமே. ஏன்னா அதுதான் வந்துட்டு உன்னோட மேயர் ரிலேஷன். நான் கொஞ்சம் குட்டியாக எழுதிட்டேன். சரியா? குட்டியாக எழுதுனது என்ன பண்ணலாம்? டெக்னாலஜியாக பண்ணிடலாம். ஹை, okay, CP - CV equals R. It's okay, sir. Okay, அடுத்த question பாரு. If the ratio of specific heat of gas at constant pressure to that at constant volume is என்னதுடா, வையாடா காமாவாடா? gamma, சரியா? That is gamma. The change in internal energy of a mass of gas when the volume from V to 2V, when the volume changes from V to 2V at constant pressure is. எப்படி கண்டுபிடிக்கலாம்டா? A is the answer அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. A தான்டா கரெக்ட். A is the right answer. பட் எப்படி இவ்வளோ ஈஸியாக சொன்னீங்க? நான் ஒரு பெரிய எக்ஸ்பிளனேஷனே யோசிச்சு வச்சுருந்தேன், நீங்கள் ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டீங்களே. ஓகே, ஃபஸ்ட்டு கோல் என்ன? ஓகேவா? என்ன கேட்குறாங்க? நல்லா பாரு, என்ன கேட்குறாங்க? த சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி, இதுதான் கேட்குறாங்க. இன்டர்னல் எனர்ஜி எப்படி சேஞ்ச் ஆகுது? ஓகேவா? when volume changes from V to 2V, that is your question. Yes, that is your question. So உன்னோட கோல் வந்துட்டு is to find your del U at constant pressure. ஓகேவா? கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்னா என்னடா? ஐசோபேரிக் ப்ராசஸ். இதுதான் உன்னுடைய கோல். ஓகேவா? ஐசோபேரிக் எக்ஸ்பான்ஷனில் உன்னோட del U கேட்டிருக்காங்க. that is your goal, that is what you need to find. கிளியரா? எஸ். அப்புறமா நீ யூனிவர்சல் ஃபார்முலா என்ன ஞாபகப்படுத்திப்பார். என்னது? சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி எப்படி கொடுப்பாங்க? del U ஈக்குவல்ஸ், உனக்கு நான் ஒரு ஃபார்முலா கொடுத்தேன். எது? ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி வச்சு ஒரு ஃபார்முலா கொடுத்தேன். என்ன கொடுத்தேன்? N into CV into del T அப்படின்னு சொன்னா என்னது? N into CV into del T. இது தெரியும். எஸ், ரெண்டு விஷயம் தெரிஞ்சிருச்சு. வாட் அபவுட் த நெக்ஸ்ட் ஒன்? ஈவன் தோ உனக்கு என்னது ப்ரெஷர் கான்ஸ்டண்ட்டாக இருந்தாலும் del U இஸ் டிஸ்கிரைப்டு பை வாட்? உனக்கு சரி சரிடா கண்ணா, சூப்பர் சூப்பர்டா கண்ணா. சரியா? வெரி குட் வெரி குட். சரி, நைஸ். இப்போ இது கேளுங்க. இதில் விட்டேன், இதில்டா விட்டேன், N into CV into del Tன்னு எழுதியிருக்கேனா? இப்போது உனக்கு ஈவன் தோ இட் இஸ் அ ஐசோபேரிக் ப்ராசஸ், உன்னோட del U will always depend on வாட்னு நான் சொன்னேன்? ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி when the gas is expanded under constant volume. ஓகேவா? அப்படி தான் சொன்னேன். கரெக்டாக? அதனால தான் CV வச்சு எழுதியிருக்கோம். ஓகேவா? ஈவன் தோ ப்ரெஷர் இஸ் நீ ப்ரெஷர் கான்ஸ்டன்ட்னே எடுத்தாலும் CP வச்சு எழுதக்கூடாது, del U வந்து CV வச்சு தான் எழுதணும். இது கிளியரில்? எஸ். இப்போ 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 நல்லா யோசி. உனக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ரேஷியோ ஆஃப் ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் த கேஸ் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் டு தேட் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் இஸ் gamma அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டா? ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்? ஐ எம் கோயிங் டு எக்ஸ்பிரஸ் CV using gamma. இது எனக்கு யாராச்சும் பண்ணுங்க பார்ப்போம். எனக்கு CVயை gamma வச்சு எக்ஸ்பிரஸ் பண்ணணும். எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம்டா? அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? அவங்க வந்துட்டு gamma ஈக்குவல் CP by CV அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? இரு கலர் மாற்றிப்போம். அவங்க gamma ஈக்குவல்ஸ் CP by CV அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம் யோசி? நம்ம என்ன பண்ணலாம் யோசி?
நமக்கு இதுவும் தெரியும், நமக்கு இன்னொரு விஷயமும் தெரியும். என்ன தெரியும்? இது ரெண்டுத்தையும் வச்சு நம்ம சிவியை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் இன் டர்ம்ஸ் ஆஃப் கேமா அப்படின்னு யோசி. இன் டர்ம்ஸ் ஆஃப் கேமா அண்ட் ஆர். ஓகே, என்னது இன் டர்ம்ஸ் ஆஃப் கேமா அண்ட் ஆர் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம்டா? யோசி யோசி யோசி. gamma equals, ஓ அதான் இருக்கு ஆல்ரெடி, CV equals அப்புறம் சிபிக்கு பதிலா என்ன போடலாம்? R by gamma minus 1. Yes. ஆனால் எப்படிரா இங்கேருந்து எப்படிரா இங்கே வந்தீங்க? CV equal CP by gamma அப்படின்னு இருக்கு. அப்புறமா CPக்கு பதிலாக R plus CV அப்படின்னு போடலாமா? இதுலேருந்து எப்படிரா இங்கே வந்தீங்க? யாருக்கா தெரியுமா? யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? என்ன வரும்? gamma times of CV equals R plus CV அப்படின்னு வரும். அப்போது gamma times of CV minus CV equals Rன்னு வரும். இதிலிருந்து CV காமனாக வெளில எடுத்தோன்னா gamma minus 1 equals Rன்னு வரும். அப்போது CV equals R by gamma minus 1ன்னு வந்துடும். இது புரிஞ்சிச்சா? இது தெரிஞ்சிருச்சா? இது கிளியரா? how did we get from this to this அப்படின்றது புரிஞ்சிருச்சா? எஸ். பசங்களா ரொம்ப முக்கியம்டா இது கிளியரில்? எப்படி வருதுன்னு புரிஞ்சிருச்சுல்ல? எப்படி CV ஈக்குவல்ஸ் R by gamma minus 1 இந்த ரெண்டு ரிலேஷன்ஷிப்லேருந்து வருது அப்படின்றது கிளியராக இருக்கணும். கிளியரா? எஸ் சார். சூப்பர் 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 சூப்பர். ஓகே, இப்போ அப்பனா சரி, இது வரைக்கும் கிளியரா? இப்போது இன்னும் முடியல, இதை அழிச்சிட்றேன். இதிலேருந்து இது எப்படி வந்துச்சுன்னு கிளியர் ஆயிடுச்சுல? அப்போது இது ஃபுல்லாக நான் அழிக்க போகிறேன்டா. இது ஃபுல்லாக அழிச்சிட்டு இந்த ரிலேஷன்ஷிப் மட்டும் இங்கே எழுத போகிறேன். சரியா? கிளியரா? அழிக்க போகிறேன் அழிக்க போகிறேன் அழிக்க போகிறேன் அழிக்க போகிறேன். ஆனால் அப்புறமா கிளாஸ் நோட்ஸ் கொடுப்பேன், அதில் பார்க்குற பசங்களுக்கு புரியுமான்னு தெரில. பட் ஓகே, கிளாஸ் நோட்ஸை கிளாஸ் கூட சேர்த்து பார்த்தா யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். சரியா? ஸோ இங்கே என்ன எழுத போகிறேன்?
எனக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. எனக்கு என்ன தெரிஞ்சிச்சு? CV ஈக்குவல்ஸ் R by gamma minus 1 அப்படின்னு தெரிஞ்சிச்சு. இப்போ CV இதுனா என்னோட del U ஈக்குவேஷன் என்ன? என்னோட del U ஈக்குவேஷன் என்ன? del U ஈக்குவேஷன் யார் சொல்ல போறீங்க? சவுண்ட் கேக்குது. del U வந்துட்டு நான் என்ன சொன்னேன்? n into CV into del T அப்படின்னு சொன்னேன். அப்போ CVக்கு பதிலாக நான் என்ன போட போகிறேன்? n into R del T divided by gamma minus 1 போட போகிறேன். ஓகேவா? CVக்கு பதிலாக R by gamma minus 1 போட்டேன். சாரிடா, இங்கே ஏதோ நவுந்துச்சு, நான் பயந்துட்டேன். ஆனால் ஏன் நவுறுதுன்னு எனக்கு தெரில. உள்ளே எதாவது இருக்குமோ? பேகி இருக்கும். சரி, ஓகே, இது கிளியரா? இப்போ உன்னோட டெம்பரேச்சரையும் வால்யூமையும் ரிலேட் பண்ணு. என்ன பண்ண போகிற? PV ஈக்குவல்ஸ் nRT உனக்கு தெரியுமா? எஸ், PV ஈக்குவல்ஸ் nRT தெரியும். சின்ஸ் ப்ரெஷர் இஸ் கான்ஸ்டன்ட், நான் என்ன போட்டுக்கிறேன்? P del V ஈக்குவல்ஸ் n into R into del T அப்படின்னு போட்டுக்கிறேன். ஓகேவா? அப்போது நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? வால்யூம் வந்து 2Vலேருந்து Vக்கு மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக? அப்படின்னா நமக்கு என்ன வரும்? வெறும் V தான் வரும். அப்படின்னா nR del T ஈக்குவல்ஸ் PV. PV ஈக்குவல்ஸ் n into R into del T இதுதானே வரும். எஸ், இப்போ இதில் கொண்டு வந்துட்டு இப்போ nR del Tக்கு பதிலாக இங்கே வந்து PV போட்டினா என்ன வந்துடும்? nR del Tக்கு பதிலாக PV போட்டினா del U ஈக்குவல்ஸ் PV by gamma minus 1. That is your answer. புரிஞ்சுதா? கிளியரா? இந்த சம் புரிஞ்சுதாடா பசங்களா? இஸ் இட் கிளியர்? இஸ் இட் ஓகே? இஸ் இட் டன்? டன் அண்ட் டஸ்டடா? டன் அண்ட் டஸ்டடா? புரிஞ்சிருச்சா? ஈஸியா? பசிக்குதுடா. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்த்துட்டு சாப்பிட போயிட்டு வந்துடலாம். ஏன்னா சாருக்கு பசி ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, சாரி, இது ஈஸிடா கண்ணா. இந்த கொஸ்டின் நீங்களே போட்டுருங்க. இந்த கொஸ்டின் நீங்களே போட்டுருங்க. எஸ் சார், கிளியர் சார், டன் சார், சூப்பர், வெரி குட். என்ன லைட்டாக அந்த சைடு மட்டும் எனக்கு போக பயமாக இருக்குது, அதனால நான் இந்த சைட்லேருந்தே டீல் பண்ணுறேன். அங்கே ஏதோ நவுறுது, எலி கிளியாக இருக்குமா இல்லை பேய் என்னன்னு தெரில எனக்கு. சரி, ஓகேடா, இங்கே வாங்க வாங்க வாங்க. இந்த கொஸ்டின் ட்ரை பண்ணுங்க. கமான். சரி, கொஸ்டின் படிக்கிறேன், கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 1 mole of an ideal gas requires 207 joules heat to rise the temperature by 10 Kelvin. ஓகேவா? when heated at constant pressure. ஓகேவா? சரி, if the same gas is heated at constant volume to raise the temperature by the same 10 K, எவ்வளோ ஹீட் ரெக்வயர் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. கண்டுபிடிச்சலாமா? ஈஸி தான். எஸ், கண்டுபிடிங்க. எப்படி கண்டுபிடிக்கலாம்? how do you figure this out? D சார். எல்லாம் வேகமாக போடுறீங்களேடா, எனக்குலாம் பெருமையாக இருக்குடா. டக்குன்னு போட்டுறீங்கடா, சூப்பர்டா. D is the right answer. ஓகேவா? D is the right answer. பட் எப்படி Dன்னு யாருக்காச்சும் டவுட் இருக்கா? இல்லை எல்லாருக்குமே தெரியுதா? எல்லாருக்குமே தெரியுது போலியடா. எல்லாரும் டக்குன்னு ஆன்சர் அனுப்புறீங்க. எல்லாரும் டக்குன்னு ஆன்சர் அனுப்புறீங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு கேஸ் இருக்கு இல்லையா, அதாவது உன்னோட கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் கேஸ் இருக்குல்ல, உன் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் கேஸில் இருந்து நீ ஒரு விஷயம் கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிக்கணும்? சிபி என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சிக்கோ. சரியா? சார் இது எப்படி சார்? அதுலேயும் டவுட்னா நான் சொல்லிடுறேன். உனக்கு QP என்னன்னு கொடுத்துருக்காங்க. QP நான் ஏன் எழுதுறேன்னா கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் கேஸ்க்காக நான் வந்து P போட்டுக்கிறேன். எனக்கு ஐடென்டிஃபை பண்ணணுன்னு 207 ஜூல்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. என்ன போட்டிருக்காங்க? 207 ஜூல்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்போது மோல் எத்தனை? நம்பர் ஆஃப் மோல்ஸ் n ஈக்குவல்ஸ் 1. கரெக்டாக? என்னது? n ஈக்குவல்ஸ் 1. del T எவ்வளோ? டெம்பரேச்சர் வந்து 10K ஏறுது. அப்படின்னா del T வந்து நான் என்ன எழுதிக்கிறேன்? ஈக்குவல்ஸ் 10 எழுதிக்கிறேன். 10K. ஓகேவா? இப்போ ஃபார்முலா உனக்கு என்ன தெரியும்? QP ஈக்குவல்ஸ்
n cp del t கரெக்டா என்னதுடா n into cp into del t அப்படி போட்டால் உனக்கு சிபியோட வேல்யூ என்ன வரும் ஓகேவா என்னது போட்டினா சிபியோட வேல்யூ என்ன வரும் அப்படின்னு பார்த்துக்கோ சரியா ஸோ 207 ஈக்குவல்ஸ் ஓகே போட்டுறேன் அதையும் 1 இன்ட்டு சிபி என்னது சிபி தெரியாது இன்ட்டு 10 அப்போது சிபி ஈக்குவல்ஸ் 20.7 கரெக்டா ஏன் ஏன்னா 207/10 இருக்கு ஓகேவா யூனிட் என்ன ஜூல் பர் மோல் கெல்வின் சரியா கிளியரா எஸ் இப்போ அடுத்து என்ன பண்ணலாம் அடுத்து என்ன பண்ணலாம் கேஸ் கான்ஸ்டன்ட் வச்சு சிவி கண்டுபிடிச்சிடலாம் எப்படி கேஸ் கான்ஸ்டன்ட் 8.3 கொடுத்துருக்கான் ஓகேவா அதுலேருந்து நம்ம சிபியிலேருந்து சிபி மைனஸ் சிவி ஈக்குவல்ஸ் கேஸ் கான்ஸ்டன்ட் அப்போது சிபி மைனஸ் கேஸ் கான்ஸ்டன்ட் ஈக்குவல்ஸ் சிவி 20.7 மைனஸ் 80.3 20 மைனஸ் 80 12 அப்போ என்னடா வரும் 20.7லேருந்து 8.3 எடுத்தா 20 மைனஸ் 8 12 அப்புறம் 7 மைனஸ் 3 4 நமக்கு என்ன வரும் 12.4 ஜூல்ஸ்னு வரும் ஓகேவா அதுவும் இங்கே எழுதிடுறேன் ஃப்ரம் ஷிட் ஓகே சாரி தெரியாமல் சொல்லிட்டேன் ஓகே அப்போ சிவி ஈக்குவல்ஸ் வாட் கரெக்டா சிவி கிடச்சிருச்சு இப்போ செகண்ட் கேஸ்க்கு அதை போய் அப்ளை பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிடும் ஓகேவா செகண்ட் கேஸ் என்னதுடா QV ஈக்குவல்ஸ் சாரி QV ஈக்குவல்ஸ் என்னதுடா என்ன இதில் போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும்டா என்ன வரும் 1 இன்ட்டு 12.4 இன்ட்டு அதான் ஆன்சர் ஓகேவா கிளியரா எல்லாருக்கும் புரிஞ்சிச்சா ஓகே சார் சரிடா பசங்களா லெட்ஸ் கோ ஹாவ் லஞ்ச் அண்ட் கம் பேக் லஞ்ச் சாப்பிட்டு வந்துடலாம் ஒரு 2 o'clock வந்துடுங்கடா பசங்களா சரியா 2 o'clock வந்துடுங்க 2 o'clock நம்ம திரும்ப பார்க்கலாம் எஸ் நல்லா சாப்பிட்டு வந்துடுங்க ஒரு 3 மணி 4 மணி வரைக்கும் கிளாஸ் பார்க்கலாம் சரியா எல்லா சமமும் முடிக்கணும் 50 சம் மேலே இருக்குது ஸோ ஈட் வெல் அண்ட் கம் பேக் சூன் வெற்றி ஆகும் பை
பசங்களா வந்துட்டீங்களா? Everyone here, can we continue? Yes or no? ஃபோன் எடுத்துக்கிறேன், ஃபோனே எடுக்காமல் நான் பாட்டு பேசிகிட்டு இருக்கேன். ஹாய் கார்த்திகா, வெல்கம் பேக். தேங்க்யூ. சரி, ஓகேடா, பார்க்கலாமா அடுத்து என்னென்னு? ஓகே, வாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஓகே, முதல்ல 4 ப்ராசஸ் இருக்குடா. என்னதுடா? யூ ஹேவ் 4 ப்ராசஸஸ். அடுத்த டாபிக், அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றது சொல்லிடுறேன். சரியா? 4 டைப்ஸ் ஆஃப் ப்ராசஸஸ் இருக்குது. ஓகேவா? சரி, ஓகே. பிக் 4 ப்ராசஸஸ் அப்படின்னு எழுதிக்கிறேன். ஓகே சார், அது என்ன சார் ப்ராசஸ்? ஃபஸ்ட்டு வந்து என்னதுடா? ஃபஸ்ட் யூ ஹாவ் யுவர் ஐசோபேரிக் ப்ராசஸ். அப்படின்னா வந்துட்டு உனக்கு கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் இப்போது எப்படின்னா வந்துட்டு ஒரு பிஸ்டன் சிலிண்டர் இருக்குது. ஓகேவா? என்னது? ஒரு சிலிண்டர் இருக்குது, அதில் ஒரு பிஸ்டன் இருக்குது, அதுக்குள்ளே கேஸ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோ. என்ன இருக்குது? சிலிண்டர் இருக்குது, பிஸ்டன் இருக்குது, அதில் கேஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோ. ஓகேவா? இப்போது அதோட ஸ்டேட்டை நீ 4 விதமாக மாற்றலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஐசோபேரிக்னா வந்துட்டு பிஸ்டன் வந்து ஃப்ரீயாக மூவ் ஆகும், ப்ரெஷரை வந்து ஸ்டெடியாக வச்சுக்கும். ஓகேவா? அப்போது இங்கே வந்துட்டு உன்னோட ஒர்க் இஸ் கிவன் பை என்னவாக இருக்கும்? ப்ரெஷர் இஸ் கான்ஸ்டன்ட். ஸோ P அப்படியே வச்சுட்டு V2 minus V1 ஆர் del V, அதான் P del V. அண்ட் ஹீட் இஸ் கிவன் பை Q is given by N into Cp into del T. ஓகேவா? திஸ் இஸ் ஃபார் யுவர் ஐசோபேரிக் ப்ராசஸ். அடுத்து ஐசோகோரிக் ப்ராசஸஸ். CHORIC டாது. ஓகேவா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா திஸ் ஹேப்பன்ஸ் அண்டர் கான்ஸ்டன்ட் வால்யூம். ஓகேவா? கான்ஸ்டன்ட் வால்யூம்னு என்ன அர்த்தம்? அந்த பிஸ்டனால் நவரவே முடியாது. ஓகேவா? என்னது? பிஸ்டனால் நவரவே முடியாது. ஏன்னா வால்யூம் கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். கேஸ் வந்து எவ்வளோ வால்யூம் இருக்கோ, எவ்வளோ இடம் இருக்கோ அந்த இடத்த ஃபுல்லாக ஆக்கியபை பண்ணிக்கும். கரெக்டாக? பிஸ்டன் நவுந்துச்சுனாலே வால்யூம் அதிகமாகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இந்த கேஸில் பிஸ்டன் வந்து நவராது. அப்போது உனக்கு ஒர்க் டன் என்னவாக இருக்கும்? பிஸ்டன் நவரவே இல்லைன்னா ஒர்க் டன் வந்துட்டு 0வாக இருக்கும். சரியா? என்னது? ஒர்க் டன் 0வாக இருக்கும். எல்லா ஹீட்டுமே என்ன ஆகும்? ஆல்ரெடி பார்த்த மாதிரி இன்டர்னல் எனர்ஜியாக தான் ஸ்டோர் ஆகும். இது கிளியரா? அப்புறமா வாட் எல்ஸ் டு வி ஹேவ்? யூ ஹேவ் யுவர் ஐசோதெர்மல் ப்ராசஸ். கரெக்டாக? என்ன இருக்குது அப்புறம்? ஐசோதெர்மல் ப்ராசஸ்னால் என்ன? உனக்கு கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரில் இருக்கும். ஓகேவா? ஸோ பிஸ்டன் வந்து ஸ்லோவான வரும். கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறதுக்காக பிஸ்டன் வந்து ஸ்லோவான வரும். இப்போது T கான்ஸ்டன்ட் அப்படின்றதுனால உன்னோட ஐசோதெர்மல் ப்ராசஸில் ஓகேவா? என்னதுடா? P வந்து டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டன்ட் அப்படின்றதுனால உன் ஐசோதெர்மல் ப்ராசஸில் வந்துட்டு உனக்கு del U மாறவே மாறாது. ஓகேவா? என்னது? del U வந்து 0வாக இருக்கும். there will be no change in the internal energy of the system. ஏன்னா வந்து டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அப்புறமா இதில் பாயில்ஸ் லா வந்துட்டு will apply. என்னது? P1 V1 equals P2 V2. சரியா? திஸ் இயர் ஐசோதெர்மல் ப்ராசஸ். 4வது என்ன இருக்குடா? உனக்கு அடியபேட்டிக் ப்ராசஸ் இருக்குது. அடியபேட்டிக்னா என்ன? அடியபேட்டிக்னா there is no heat ஃப்ளோவே இல்லாத ஒரு ப்ராசஸ். ஓகேவா? ஸோ நீ வந்து ஒன்று பிஸ்தனை வேகமான ஒத்துவை, ஹீட்டே மாறக்கூடாது அப்படின்ட்டு, அப்படி இல்லாட்டி அந்த சிலிண்டரை இன்சுலேட் பண்ணி வச்சுருப்பேன். சரியா? ஹீட் வந்துட்டு இட் cannot enter or leave the system. அடியபேட்டிக்னா வந்து Q will be equal to 0. சரியா? இங்கே வந்துட்டு என்னென்னா PV gamma வந்துட்டு PV பவர் gamma வந்து உனக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். சரியா? இதோட கிராஃப் எப்படி இருக்கும்னா இட் வில் பி ஸ்டீப்பர் தேன் தி ஐசோதெர்மல் கிராஃப். ஐசோதெர்மல் கிராஃபோட உனக்கு இந்த கிராஃப் வந்து ஸ்டீப்பராக இருக்கும். சரியா? அப்புறம் ஏரியான்றத கர்வ்லாம் உனக்கு ஆல்ரெடி தெரியும். அப்போ நம்ம சம்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே, இது ட்ரை பண்ணு. ட்ரை திஸ் ப்ராப்ளம்.
வெல்கம் பேக். தேங்க்யூ டாக்கண்ணா. ட்ரை பண்ணுங்கள். ஃபார்முலா சொல்லிடுறேன். P ஈக்குவல்ஸ் ரோ RT பை M அப்படின்னு எழுதுறோம். ஏன்னா PV ஈக்குவல்ஸ் NRT தெரியும். இங்கே வந்துட்டு அதிலிருந்து யூ ஆர் கெட்டிங் திஸ் ஈக்குவேஷன். ஓகேவா? ஏன்னா டென்சிட்டிக்கு பதில் மாஸ் பை வால்யூம்னு போடலாம். அப்போது வால்யூம் ஈக்குவல்ஸ் மாஸ் பை டென்சிட்டி. வி வந்து கீழே வரும், அதனால் உனக்கு மாஸ் பை டென்சிட்டி போட்டு டென்சிட்டி வந்து மேலே வந்துருச்சு. கரெக்டா? ஓகே, பி ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டீங்க. எஸ் டாக்கண்ணா, பி இஸ் த ரைட் ஆன்சர். சூப்பர் நான்சி, எப்படி டக்குன்னு சொல்லிட்டீங்க. எல்லா ஆன்சரும் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஓகேவா? இப்போது இதில் உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயங்கள் என்ன? பி என்னன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். பி என்னதுடா? என்னென்ன தெரியணும்? பியோட வேல்யூ என்ன? பி ஈக்குவல்ஸ் 249 கிலோ பாஸ்கல்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 249,000 பாஸ்கல்ஸ் அப்படின்னு எழுதிக்கிறேன். வேறு என்ன இருக்குது? டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க? டி வந்து 27 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு இருக்குது. அதை வந்து நான் 300 கெல்வின் அப்படின்னு எழுதிக்கிறேன். ஏன்னா நம்ம கெல்வின் தான் யூஸ் பண்ணணும். அப்புறமா மோலார் மாஸ் ஆஃப் H2 என்னடா? மோலார் மாஸ் ஆஃப் H2 வந்துட்டு 2 grams per mole. ஓகேவா? ஆனால் நம்ம என்ன பார்க்கணும்? நம்ம வந்துட்டு கிலோகிராமில் தான் அதை கால்குலேட் பண்ணணும். அதனால 0.002 kilograms per mole அப்படின்னு வரும். கரெக்டா? Right, then what else do we have? We have R equals 8.3. அது அவனோட கேஸ் கான்ஸ்டன்ட். அப்போது இதை வச்சு கால்குலேட் பண்ணிடலாமா? ஈஸியா வச்சு கால்குலேட் பண்ணால் you'll get 0.2 kg per meter. சாரிடா, ஓகேடா. நெக்ஸ்ட்டு பண்ணிடுவீங்களா? எல்லாருக்கும் தெரியும்ல? ஓகே, அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாம். Which of the following is not a thermodynamic function? எது வந்து ஒரு தெர்மோடைனமிக் ஃபங்க்ஷனே இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? யோசிச்சு சொல்லு. ஆர் பிராக்கெட்டில் வந்து ஸ்டேட் ஃபங்க்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? என்னது ஸ்டேட் ஃபங்க்ஷன்னா வந்துட்டு நீ எங்கே இருக்க அப்படின்றதுல மட்டும் டிபெண்டாக இருக்கும். ஓகேவா? அதே வந்து பாத் ஃபங்க்ஷன்னா வந்துட்டு எப்படி அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்றது டிபெண்டாக இருக்கும். ஸ்டேட் ஃபங்க்ஷனுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஹைட்டு, எவ்வளோ ஹைட்டில் இருக்கும் அப்படின்றது வந்துட்டு நீ கரெக்டாக எங்கே இருக்க அப்படின்றத சொன்னால் போதும், அது பேர் வந்து ஸ்டேட் ஃபங்க்ஷன். அதே பாத் ஃபங்க்ஷன்னா வந்துட்டு எப்படி அந்த ஹைட்டுக்கு போகணும் அப்படின்ற டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆர் டிஸ்டன்ஸ் வாக்டு வச்சு வரும். ஓகேவா? இப்போது இன்டர்னல் எனர்ஜி, என்தால்பி, ஓகே, என்னது இன்டர்னல் எனர்ஜி, என்தால்பி, கிப்ஸ் எனர்ஜி, இது எல்லாமே ஸ்டேட் ஃபங்க்ஷனு. ஒர்க் டன் மட்டும்தான் வந்துட்டு பாத் ஃபங்க்ஷன். சரியானது? ஒர்க் டன் மட்டும்தான் பாத் ஃபங்க்ஷன். தட் இஸ் யுவர் ஆன்சர். சரியா? எஸ், பி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, இப்போது அடுத்த கொஸ்டின். 2 cylinders A and B of equal capacity are connected to each other via a stopcock. A contains an ideal gas at standard temperature and pressure. B is completely evacuated. The entire system is thermally insulated. The stopcock is suddenly opened. The process is என்னடா பசங்களா? No heat enters or leaves the container, so it is called as an adiabatic process. Correcta? Yes. Next. ஏன் சொல்கிறீங்கடா கண்ணா? ஏ இல்லைடா கண்ணா. ஓகேவா?
என்ன ஆகும் கேஸ் ஏ வந்துட்டு பிக்குள்ளே ரஷ் ஆகும் ஸ்டாப்காக எடுத்தோன்னே ஓகேவா கரெக்டா எஸ் உனக்கு எக்ஸ்போஸ் அதாவது உனக்கு அப்போஸ் பண்ணுறதுக்கு வேறு எந்த ப்ரெஷருமே இருக்காது கரெக்டாக ஸோ எக்ஸ்டர்னல் ப்ரெஷரே இருக்காது அதனால் கேஸ் ஒர்க் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் நோ தெர் இஸ் நோ ஒர்க் டன் ஏன்னா வந்து வெளியே உனக்கு அப்போஸ் பண்ணுறதுக்கு எந்த ஃபோர்ஸுமே இல்லை எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் வந்து 0 ஸோ திரும்பினோடனே கேஸ் ஜஸ்ட் அங்கே ஃப்ளோ தான் ஆகும் எக்ஸ்பேண்ட் தான் ஆகும் அப்போது உனக்கு நோ ஒர்க் இஸ் டன் கே சார் ஓகேவா சின்ஸ் இட் இஸ் ரேப்பிட் அண்ட் இட் இஸ் இன்சுலேட்டட் தெர் இஸ் நோ ஹீட் எக்ஸ்சேஞ்ச் ஆல்சோ சரியா என்னது ஹீட் எக்ஸ்சேஞ்சும் இருக்காது தெர்மலி இன்சுலேட்டட்னால ஹீட் எக்ஸ்சேஞ்சும் இருக்காது ஓகேவா இதுக்கு என்ன பேர் இதுக்கு பேர் வந்துட்டு ஃப்ரீ எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க ஃப்ரீ எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே வந்து Qவும் 0 கரெக்டாக டபிள்யூவும் 0 உனக்கு சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜியும் 0 எல்லாமே 0னா இன்டர்னல் டெம்பரேச்சரும் மாற போகிறதே இல்லை சரியா பட் ஃப்ரீ எக்ஸ்பான்ஷன் இஸ் டெக்னிக்கலி கன்சிடர்டு அடியபேட்டிக் ப்ராசஸ் அடுத்து இதில் எந்த ப்ராசஸில் ஹீட் இஸ் நெய்தர் அப்சர்வ் நார் ரிலீஸ் பை தி சிஸ்டம் அப்படின்னு கேட்குறாங்க நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் என்ன பார்த்தோம் ஹீட் இஸ் நெய்தர் அப்சர்வ் நார் ரிலீஸ்னா இட் இஸ் அன் அடியபேட்டிக் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்துட்டோம் கரெக்டா எஸ் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா the volume V of monatomic gas varies with its temperature T as shown in the graph okay graph வேணும் வெயிட் பண்ணுங்க கொஸ்டின் எடுத்துக்கிறேன் சரியா okay இதுதானே graph இதுதான்டா கண்ணா you have your volume here you have your temperature here ஓகேவா graph வந்து ஜஸ்ட் இப்படி இருக்கு A B இப்படி இருக்கு சரியா இப்படி தான் வேரி ஆகுது இப்போ கேட்குறாங்க என்ன கேட்குறாங்க volume V of monatomic gas varies with temperature T as shown in the figure. The ratio of work done by the gas to the heat absorbed by it when it undergoes a change from state A to state B. Yes. இது எப்படி பசங்களா பண்ணலாம் A correct answer. Yes. A is the right answer. But how is A the answer? உங்களால் figure out பண்ண முடியுதா பாருங்க பார்த்துட்டு சொல்லுங்கள் ஏதாச்சும் கண்டுபிடிக்க முடியுதா என்ன கண்டுபிடிக்க முடியுதுன்னு ஓகே இப்போது நல்லா பார்த்துக்கோ உனக்கு எப்படிடா இருக்குது உனக்கு V வந்து directly proportional to T இருக்குது ஏன்னா it is a straight line from the origin. V directly proportional to T இருந்துச்சுன்னா pressure வந்து எப்படி இருக்கணும் pressure must be constant. ஓகே என்னது pressure வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும் அப்போது work done is given by P del V கரெக்டாக P del V which will be equal to NR del T கரெக்டாக NR del T ஈக்குவலாக இருக்கும் heat absorbed Q எப்படி கொடுப்போம் Q வந்துட்டு N into Cp into del T கரெக்டாக என்னது N into Cp into del T this is your heat இப்போது ரேஷியோ கேட்குறாங்க என்ன கேட்குறாங்க W by Q என்ன அப்படின்னு கேட்குறாங்க அப்போ W by Q பண்ணி பாருங்க NR del T divided by NCP del T N del T cancel ஆயிடுச்சுன்னா R by Cp அப்படின்னு இருக்குமா எஸ் என்ன இருக்கும் R by Cp அப்படின்னு இருக்கும் இப்போது CV என்னடா monatomic gasக்கு for a monatomic gas நமக்கு என்ன தெரியும் monatomic gasக்கு CV equals 3 by 2 R ன்னு தெரியும் கரெக்டாக என்ன தெரியும் கரெக்டாக என்னது CV equals 3 by 2 R ன்னு தெரியும் அப்போது இதிலிருந்து நம்ம CP எப்படி கால்குலேட் பண்ணலாம் CP equals CV plus R ஆ 3 by 2 R plus இன்னொரு R பண்ணால் என்ன ஆகும்
அங்கே இருக்க ஆரையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம், அப்போ 2rன்னு வரும். அப்போ 3r + 2r = 5rன்னு வரும். அப்படின்னா இங்கே என்ன வரும்? இப்போ இதை கொண்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். r/5/2r சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும்? r கேன்சல் ஆயிரும், 2/5ன்னு வரும். தட் இஸ் யுவர் ஆன்சர். கிளியரா? எஸ், இஸ் திஸ் கிளியர்? எஸ் சார், சூப்பர். மூவிங் ஆன். Thermodynamic processes are indicated in the following diagram. Match the following. ஐயோ இருடா, மறுபடியும் டயக்ராம் வேணும், வெயிட் பண்ணு. சார் கொஸ்டின் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, என்னடா இருக்குங்க? இங்கே வந்துட்டு உனக்கு v இருக்குது, இங்கே வந்து உனக்கு p இருக்குது. and the graph looks something like this. இங்கே வந்து 700k, 500k, இங்கே வந்து 300k. சரியா? what else do you have? Okay, you are having 4 things. வேறு கலரில் எழுதுகிறேன் so that you can see it. இங்கே வந்து I இருக்கு. From here you have இங்கே ஒரு F, then from here you have another one over here. Okay, 1, 2, 3. ஓகேவா? இதில் இதுதாண்டா இருக்குது. this is your graph when you have your 1, 2, 3 and 4. சரியா? இதில் என்னென்ன ப்ராசஸ் என்னென்ன அப்படின்றத ஒன்றா மேப் பண்ண சொல்லியிருக்காங்க. கேன் யூ டூ இட்? எஸ், ஓகே 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 இருடா. ஓகே, இங்கே பாரு, ப்ராசஸ் 1 வந்துட்டு ஆன்சரே வந்துருச்சாடா? ஓகே, அன்ஃபார்ச்சுனேட்லி உனக்கு இங்கே ஆன்சரே வந்துருச்சுடா. திஸ் இஸ் யுவர் ஆன்சர். பட் ஏன்னு எனக்கு ஜஸ்டிஃபை பண்ணுங்கள். ஆன்சர் இருக்குது, ப்ளீஸ் ஜஸ்டிஃபை இன் த கமெண்ட்ஸ். Why is process 1 isochoric, why is process 2 isothermal, why is process 3 adiabatic and why is process 4 isobaric? எனக்கு யார் சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். சரியா? எனக்கு யார் சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். எஸ் சார், சாரி டாக்கண்ணா, சாரி என் தப்பு தான். ஓகே, ஃபஸ்ட்டு இது நானே சொல்லிடுறேன். ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் நானே சொல்லிடுறேன். ஓகேவா? ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் நானே சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பாரு, வால்யூம் சேஞ்சே இல்லை, அதனால ஐசோகோரிக். லாஸ்ட்டு பாரு, ப்ரெஷர் சேஞ்சே இல்லை, கரெக்டாக ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்குது. இங்கே ஸ்ட்ரெயிட் லைனாக வால்யூம் மாறவே இல்லை, ஒரே வால்யூம்லேயே இருக்குது. இங்கே ஸ்ட்ரெயிட் லைன்லாம் ப்ரெஷர் மாறவே இல்லை, ஒரே லைனில் இருக்குது, அதனால ஐசோபேரிக். இது நான் சொல்லிட்டேன். இப்போது ஏன் ப்ராசஸ் 2 ஐசோதெர்மல், ப்ராசஸ் 3 அடியபேட்டிக் அப்படின்றத எனக்கு சொல்லுங்கள். ஏன் வந்து ப்ராசஸ் 2 இஸ் ஐசோதெர்மல், ஏன் ப்ராசஸ் 3 இஸ் அடியபேட்டிக்? லெட் மீ நோ. சொன்னீங்கன்னா அடுத்து பார்க்கலாம்.
slope of the curve is steep. Super Nancy, exactly டாகனா. நமக்கு என்ன தெரியும்? Adiabatic is steeper than isothermal அப்படினு தெரியும். ஓகேவா? எது இன்னும் எது ரொம்ப ஸ்டீப்பா இருக்கு? 2 ஆ 3 ஆ? 3 is steeper than 2. கரெக்டானது 3 is steeper than 2. அதனால வந்துட்டு உனக்கு 3 is adiabatic and 2 is isothermal. Super, super, super. So which is your answer? PCQD. Okay, that's the answer. Now moving on to the next one. Okay, this try பண்ணுங்க. Yes sir, super super டாக்கண்ணா, very good. Now 1 mole of an ideal monatomic gas undergoes a process described by equation PV³ equals constant. அப்பனா the heat capacity of the gas during this process is. இது எப்படி கண்டுபிடிக்கலாம்? உனக்கு PV to the power n equals constant அப்படின்னு இருந்தா, ஓகே இந்த ஃபார்முலா நான் உனக்கு கொடுக்கல, அதனால கொடுத்துட்றேன். ஓகேவா? C equals CV plus R by 1 minus n அப்படி சொல்லலாம். சரியா? கிளியரா? அப்போ இதை வச்சு கண்டுபிடிங்க, இதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிங்க. உனக்கு மோனோட்டாமிக் கேஸுக்கு CV என்னன்னு தெரியும். என்ன தெரியும்? ஃபார் a monatomic gas, மோனோட்டாமிக் கேஸ்க்கு இது CV என்னன்னு உங்களுக்கு தெரியும். CV என்னது சொல்லுங்க. D is the answer அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கரெக்டா? பார்த்துலாமா? CV என்னதுல 3/2R அப்படின்னு நமக்கு தெரியுமா? ஓகே, இப்போ CV 3/2R அண்ட் n வந்துட்டு என்னதுடா இங்கே PV⁴ கொடுத்துருக்காங்க. அப்படின்னா போட்டால் என்ன ஆன்சர் வரும்டா? போட்டால் என்ன ஆன்சர் வரும்? 3/2R ப்ளஸ் R by 1 minus 3. R by 1 minus 3 minus 2. So minus R by 2 அப்படின்னு வருமா? 3/2R minus R by 2 அப்படின்னு வரும். 3/2R minus R by 2 னா 2/2Rன்னு வரும். 2/2Rல 2 கேன்சல் ஆச்சுன்னா மீதி R தான் இருக்கும். அதான் அவங்களோட ஆன்சர். சூப்பர் ஆகணா. யார் ஆன்சர் D சொன்னீங்க? எஸ், ஆன்சர் D வந்துட்டு நான்சி சொல்லியிருக்கீங்க. சூப்பர், வெரி குட் ராகண்ணா. அடுத்து, a gas is compressed isothermally to half its initial volume. The same gas is compressed separately through an adiabatic process until its volume is again reduced to half. இப்போ எது ட்ரூ அப்படின்னு கேட்குறாங்க. படித்து பார்த்து ஆன்சர் சொல்லுங்கள். அடியபேட்டிக் ப்ராசஸ்னால் என்னடா ஆகும்? கேஸ் வந்து செம ஹீட் ஆகும். ஓகேவா? ப்ரெஷர் வந்து அப்போது டக்குன்னு மேலே போகும். நல்லா யோசிச்சு பாரு. அடியபேட்டிக் கம்ப்ரெஷன்னா நீ வேகமாக ஸ்க்வீஸ் பண்ணுவ, அப்போது கேஸ் வந்து ஹீட் ஆகும், ப்ரெஷர் வந்து டக்குன்னு மேலே போகும். அதே ஐசோதெர்மல் கம்ப்ரெஷன்னா என்ன பண்ணுவேன்? ஸ்லோவாக தான் ஸ்க்வீஸ் பண்ணுவேன். கேஸ் வந்து கூலாகவே இருக்கும், ப்ரெஷர் வந்து மாட்ரேட்டாக தான் ரைஸ் ஆகும். கரெக்டாக? ஏன்னா டெம்பரேச்சர் ரைஸ் ஆச்சுன்னா ஆப்வியஸாக ப்ரெஷர் ரைஸ் ஆகும். ஸோ ப்ரெஷர் டக்குன்னு அடியபேட்டிக்கில் தான் ரைஸ் ஆகும். அப்போது விச் இஸ் தி ஆன்சர் ஃபார் திஸ்? அப்போனா எந்த கர்வுக்குள்ளே இருக்க ஏரியா அதிகமாக இருக்கும்னு யோசிச்சு பாரு, உனக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஆன்சர் சொல்லிட்டீங்களா? டி இஸ் த ரைட் ஆன்சர். வெரி குட் ராகண்ணா. ஏன்னா அடியபேட்டிக்காக நீ ஒரு கேஸை கம்ப்ரெஸ் பண்ணுறீன்னா யூ வில் டூ மோர் ஒர்க். எஸ், வெரி குட். டி இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்து, அகைன் இந்த கொஸ்டினுக்கு என்னடா ஆன்சர்? 18th கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர்? அகைன் ஆர்டர் ஆஃப் ஸ்டீப்னஸ் தான் பார்க்கணும். இருக்கிறதுலே எதுக்கு ஸ்டீப்பாக இருக்கும்? அடியபேட்டிக் தான் ஸ்டீப்பாக இருக்கும். அப்புறம் ரெண்டாவது எதுக்கு ஸ்டீப்பாக இருக்கும்? ஐசோதெர்மலுக்கு ஸ்டீப்பாக இருக்கும். மூணாவது எதுக்கு ஸ்டீப்பாக இருக்கும்? ஐசோபாரிக்கு ஸ்டீப்பாக இருக்கும். கரெக்டாக? அப்போனா விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரிசல்ட்ஸ் இன் மேக்ஸிமம் ஒர்க் டன்? அடியபேட்டிக் ப்ராசஸ் தான். கரெக்டாக? எஸ், சூப்பர். சி இஸ் த ரைட் ஆன்சர். கார்த்திகா, கங்க்ராட்ஸ், வெரி குட். பக்கா. அடுத்து, ஐயோ மறுபடியும் டயக்ராம். இருங்க, கொஸ்டின் எடுத்துக்கிறேன்.
Okay, figure below shows two paths that may be taken by a gas to go from state A to state B. Okay வா ஒன்றும் தெரியல ஒரே நிமிஷம்டா. ஸோ அந்த ரெண்டு பாத் என்னென்ன அப்படின்னா இங்கே பார், இது வந்து V, இது வந்து P. எஸ், ஸோ உனக்கு இங்கே A இருக்குது, B இருக்குது, C இருக்குது. ரைட்டா? ஸோ உனக்கு ஒன்று இப்படி இருந்து போகலாமா, ஏலேருந்து சிக்கு டைரெக்டாக போகலாமா, இல்லை ஏலேருந்து பிக்கு போயிட்டு பியிலேருந்து சிக்கு போகலாமா. ஓகேவா? இது இங்கே வந்துட்டு ஓகே, இங்கே வந்து உனக்கு 6 × 10⁴ பாஸ்கல்ஸ் இருக்குது, இங்கே 2 × 10⁴ பாஸ்கல்ஸ் இருக்குது, இங்கே வந்துட்டு 2 × 10⁻³ மீட்டர் கியூப் இருக்குது, இங்கே வந்துட்டு 4 × 10⁻³ மீட்டர் கியூப் இருக்குது. ஓகே, இப்போ சால்வ் பண்ணுங்க. கமான். ஏலேருந்து சி போகிற ப்ராசஸில் வாட் வில் பி த ஹீட் அப்சார்ப்ட்? எஸ் டாகனா 460 ஜூல்ஸ் இஸ் த ரைட் ஆன்சர். எப்படி 460 ஜூல்ஸுக்கு வந்தீங்க சொல்லுங்கள்? A தான்டா கண்ணா கரெக்ட். A is the correct answer. But how did you get to A? How did you get to A? சொல்லுங்க. ஏ ஆன்சர் எப்படி கொண்டு வந்தீங்க? ஏ ஆன்சர் எல்லாரும் ஏன்னு சொல்கிறீங்கல்ல. ஹவு டிட் யூ கெட் டு தி ஆன்சர் ஏ? எல்லாருக்கும் தெரியுமா? எல்லாருக்கும் தெரியும்னா அடுத்த கொஸ்டின் போயிடலாம், இல்லைனா சொல்லுங்கள் இந்த கொஸ்டின் எப்படின்னு பார்த்துடலாம். ஓகே, எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு விஷயம் உனக்கு என்ன தெரியணும்டா, ஆல்ரெடி சொன்னது தான். del u will be the same for both the paths. கரெக்டா? ஓகே, del u ரெண்டு பாத்துக்குமே ஒன்றா தான் இருக்கும். இது தெரிஞ்சால் இதிலேருந்து நம்ம ஆன்சர் கொண்டு வந்துடலாம். எப்படி கொண்டு வரலாம்? ஏலேருந்து பி வந்துட்டு கோரிக்காக தான் நடக்குது. ஓகேவா? there is no change in your volume. ஓகேவா? ஸோ இட் இஸ் அ கோரிக் ப்ராசஸ். அப்போனா ஒர்க் டன் வந்து 0. கரெக்டா? ஏலேருந்து பி போகிறதுக்கு 0 ஒர்க் இஸ் டன். ஏன்னா இட் இஸ் அ process wherein பக்கா. எஸ், எக்ஸாக்ட்லி, சூப்பர். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, நான்சி என்ன சொல்லியிருக்காங்கன்னா calculate the change in internal energy for the path ABC. ஓகேவா? கரெக்டு. அப்புறம் calculate the work done for path AC, calculate the heat absorbed for path AC. கரெக்ட் ராகண்ணா, எக்ஸாக்ட்லி, தட் இஸ் த கரெக்ட் மெத்தட் டு டூ இட். எல்லாருக்கும் புரியுதா? எல்லாருமே பண்ணிடுவீங்களா? ஹாய் பத்மா, வணக்கம், வெல்கம் டு த கிளாஸ் பத்மா. இது என்ன பார்த்துட்டு இருக்கோம்? thermodynamics பார்த்துட்டு இருக்கோம். வெல்கம் டு த கிளாஸ், வாங்க.
எஸ் ஓகே ஒர்க் டன் ஃப்ரம் பி டு சி இது வந்து நான் கோரிக்னு சொல்லிட்டேன் இது எப்படிடா பி டு சியில் என்ன மாதிரி ஒர்க் தன்றா பி டு சி வந்துட்டு இஸ் ஐசோபாரிக் கரெக்டாக என்னது ஐசோபாரிக் ப்ராசஸ் ஐசோபாரிக் ப்ராசஸ்னால் என்ன ஒர்க் டன் இஸ் கிவன் பை பி இன்டூ டெல்வி கரெக்டாக என்னது ஒர்க் டன் இஸ் கிவன் பை ஒர்க் டன் பியிலேருந்து சி போகும்போது ஒர்க் டன் இஸ் கிவன் பை பி டெல்வி போட்டால் என்னடா ஆன்சர் வருது பி என்னது 6 × 10⁴ டெல்வி என்னது 4 - 2 கரெக்டாக என்னது 4 - 2 தான் உன்னோட சேஞ்ச் இன் வால்யூம் அப்போ போட்டால் என்ன வரும் 120 ஜூல்ஸ் வரும் ஓகேவா என்ன வரும் 120 ஜூல்ஸ் வரும் ஹோப்ஃபுல்லி யூ கைஸ் கேன் டூ திஸ் இதையும் என்ன போர்டில் பண்ண வைக்க மாட்டீங்கன்னு நம்புகிறேன் சரியா சாரி சார் ஐம் லேட் நோ ப்ராப்ளம் பார்த்துமா இப்போலேருந்து பாருங்கள் பிரச்சனை இல்லை இன்னும் நீங்கள் வேணால் ரீவைண்ட் பண்ணி ஃபஸ்ட்லேருந்து கூட பார்க்க ஆரம்பிங்க தட் இஸ் ஆல்சோ ஃபைன் சரியா ஆனால் ஃபுல் கிளாஸ் பார்த்துருங்க இந்த சாப்டர் உங்களுக்கு ஃபுல்லாக புரியணும் அப்படின்னா ஓகேவா அப்போது டோட்டல் ஹீட் QABC என்னடா பசங்களா எனக்கு யார் வந்து QABC ஓட வேல்யூ கொடுக்க போகிறா QABC ஓட வேல்யூ என்ன டோட்டல் ஹீட்டோட வேல்யூ என்ன எப்படி கண்டுபிடிக்கலாம் process AB ல 400 joules is added process BC ல 100 joules is added அப்போ QABC எவ்வளோடா 500 joules கரெக்டா இப்போ நமக்கு என்ன தெரியும் Q மைனஸ் ஒர்க் டன் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் நமக்கு இன்டர்னல் எனர்ஜி கிடைக்கும் அப்போது இன்டர்னல் எனர்ஜி என்னன்னு கிடைக்கும் 500 - 120 வந்து 380 ஜூல்ஸ்னு கிடைக்கும் கரெக்டா எஸ் இது வரைக்கும் எல்லாருக்கும் கிளியரா 500 ஜூல்ஸ் பக்கா வெரி குட் வெரி குட் வெரி குட் அப்போ டெல்யூ என்ன கிடைக்கும் டெல்யூ ஏசி வந்து 380 ஜூல்ஸ் கிடைக்கும் கரெக்டாக இது வந்து பிட்வீன் ஏ அண்ட் சி தான் இந்த இன்டர்னல் எனர்ஜி சேஞ்ச் அது வந்து ரெண்டுத்துக்குமே சேமாக தான் இருக்கும் சேம் ஃபார் போத் பார்ட்ஸ் ஸோ 380 நமக்கு தெரிஞ்சிருச்சு இப்போ என்ன பண்ணலாம் ஒர்க் டன் கண்டுபிடிக்கணும் ஒர்க் டன் எப்படா கண்டுபிடிக்கலாம் ஒர்க் டன் வந்துட்டு ஏரியான்றதுக்காக கண்டுபிடிக்கலாமா ஒர்க் டன் வந்து ஏரியான்றதுக்காக கண்டுபிடிக்கலாமா அப்போனா இந்த ஏரியா கரெக்டா எஸ் ஒர்க் டன்னா அந்த ஏரியா கண்டுபிடிங்க half into என்ன போடுவீங்க ஏரியா 40 80 ஏரியா ஏரியா என்ன வருது நல்லா பார்த்து சொல்லுங்க ஏரியா என்ன வருது ஃபார்ட்டி தான் சார் இல்லையே நான்சி 80 சொல்றாங்களே எப்படி போடுறீங்க ரெண்டா பிரித்து போடுறீங்களா பிரிக்காமல் போடுறீங்களா நான் பிரித்து போடுறீங்களா இந்த ரெக்டாங்கிளோட ஏரியா என்ன இதோட ஏரியா என்னன்னு எனக்கு சொல்லுங்கள் போட்டு சொல்லுங்கள் கரெக்டாக போட்டு சொல்லுங்கள் சார் ஐ ஹவ் ட்ரைட் another method ஓகேடா கண்ணா பட் திஸ் இஸ் த கரெக்ட் மெத்தட் இல்லையா half into base into height பண்ணால் வரும்ல ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் ப்ளஸ் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 18 வரும் ஓகேவா என்ன வரும் 18 வரும் ஸோ டெல் யூ ப்ளஸ் அந்த 80 பண்ணால் நமக்கு டோட்டல் ஹீட் அப்சார்ப் பை சிஸ்டம் கிடச்சிரும் விச் இஸ் 460 ஜூல்ஸ் சரியா 80 சார் எஸ் 80 சொல்கிறவங்களாம் இந்த ஏரியா ஆஃப் திஸ் ரெக்டாங்கிள் என்னது ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் என்னது பிரித்து சொல்லுங்கள் இதோட ஏரியா என்ன இதோட ஏரியா என்ன கரெக்டாக சொல்லுங்கள் நீங்கள் போட்டிங்களா இல்லையா நான் பார்க்குறேன் வாட் இஸ் த ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் வாட் இஸ் த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏன்னா சின்ன பசங்க 10th பசங்க மேக்ஸ் 10th பசங்க கூட இல்லை 8th பசங்க மேக்ஸ் மாதிரி 8th பசங்க 6th பசங்க மேக்ஸ் மாதிரி ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிளாக போட்டிருக்கீங்க என்ன ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் என்ன ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் என்ன நான்சி சொல்லுங்கள் நீங்கள் தான் ஆல்ரெடி போட்டிங்களே டக்குன்னு
டக் டக்னு ஆன்சர். வேர் இஸ் தி ஆன்சர்? ஆன்சர் காணுமே, ஆன்சர் வேணுமே, ஆன்சர் வேணுமே, ஆன்சர் வேணுமே, ஆன்சர் இன்னும் வரலையே. வேர் இஸ் தி ஆன்சர்? ஓகே, மேபி நான் கொஞ்சம் ஸ்லோவாக பேசுகிறேன், ஸோ தட் கொஞ்சம் டைம் கொடுக்குறேன் நீங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்கு. கௌதம் என்ன மெத்தட் ட்ரை பண்ணீங்க, அது ஏன் தப்பாக போச்சு அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம். என்ன பண்ணீங்க கௌதம், சொல்லுங்கள். ஃபோர் இன்டூ சிம்பிளாக ஒரு ஃபார்முலா இருக்குடா. ஏரியா ஆஃப் த ட்ரப்பீசாய்டு half into PA plus PC into del V. இது வந்து ஏரியா ஆஃப் த ட்ரப்பீசாய்டோட ஃபார்முலா. சரியா? இது போட்டிங்கன்னா என்ன வருது பாரு, half into PA வந்து 2 into 10 power 4, PC வந்து 6 into 10 power 4. அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் half into 8 into 10 to the power 4 into del V என்னது, del V வந்து 2 into 10 power minus 3. கரெக்டாக என்னது, 2 into 10 to the power of minus 3. 2 கேன்சல் பண்ணிடு. அப்போ என்ன வரும், 8 into 10 power 1 வரும், which is equal to 80. சிம்பிளா? ஈஸியாக முடிஞ்சா? அப்படி இல்லாட்டி என்ன வரும், half into base into height. சரி ஓகே, அதுவும் போடலாம். half into base எவ்வளோ, 2 into 10 power minus 3 into height எவ்வளோ, height வந்துட்டு இது 6 இது 2. கரெக்டாக என்னது, இது 6 இது 2. 6 minus 2 4 வரும். கரெக்டாக 4 into 10 power 4. 2 கேன்சல் பண்ணிடு. இங்கே என்ன வரும் அப்படின்னா 40 வரும். ப்ளஸ் இந்த ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் கால்குலேட் பண்ணும். இது 2 into 10 power minus 3 into 2 into 10 power 4. கரெக்டாக என்னது, போட்டால் என்ன ஆகும், 2 2s are 4, 4 into 10 power 1 வரும், which is 40. அப்போது 40 ப்ளஸ் இன்னொரு ஒரு 40, 80 தான்டா வருது. எப்படி போட்டாலும் எனக்கு 80 தான்டா வருது. நீங்கள் என்னடா தப்பு பண்ணீங்க கௌதம்? where did you make the mistake? first one rectangle, second one triangle சார். ஆமாண்டா, இங்கே பாரு, ட்ரையாங்கிளுக்கு half into base into height போட்டிருக்கேன், 40 தான் வந்துச்சு. ரெக்டாங்கிளுக்கு base into height போட்டிருக்கேன். செகண்ட் ஒன் அதான் அது ஒரே ஆன்சர் தான் வருது, 40 40 தான் வருது. சரியா? எஸ், மூவிங் ஆன். ஓகே, இந்த கொஸ்டின் ட்ரை பண்ணுங்க. ஃபைனல் ப்ரெஷர் ஆஃப் த கேஸ். ஓகே சார், நவ் காட் இட் சார். ஓகேடா கண்ணா, சரிடா கண்ணா. என்ன மிஸ்டேக் பண்ணீங்க பார்த்து சரி பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ இதில் இந்த இதுக்கு 2 ஸ்டெப் இருக்குடா. என்னது, ஸ்டெப் 1 வந்து என்னது, உன்னோட ஐசோதர்மல் எக்ஸ்பான்ஷன். கரெக்டாக? மோனோட்டோமிக் அட் ப்ரெஷர் P ஹேவிங் வால்யூம் E எக்ஸ்பான்ஸ் ஐசோதர்மலி கொடுத்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம், ஐசோதர்மல் எக்ஸ்பான்ஷன் பார்க்க போகிறோம். ஐசோதர்மல் ஐசோதர்மல் எக்ஸ்பான்ஷனுக்கு நமக்கு என்ன தெரியும், P1 V1 ஈக்குவல்ஸ் P2 V2 தெரியுமா? எஸ், என்ன தெரியும், இது நமக்கு தெரியும். இது நமக்கு தெரியும்னா எப்படி போடலாம்டா? என்ன பண்ணலாம், P into V equals P iso into 2V. கரெக்டா? அப்போ P iso என்ன வரும், P/2 அப்படின்னு வரும். இதை வச்சுக்கோ. அப்புறமா அடுத்து என்னது, உன்னோட அடியபேட்டிக் ப்ராசஸ். கரெக்டா? அடியபேட்டிக் ப்ராசஸ்க்கு யார் எனக்கு சொல்ல போறீங்க? வாட் இஸ் தி ஈக்குவேஷன் தட் யூ கோனா யூஸ்? P initial வச்சுக்கிறேன்டா. ஓகேவா? P initial V initial to the power gamma equals என்னது, P final
v final to the power gamma. சரியா? இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். p ஸ்டார்ட்டுக்கு பதில் என்ன போட போகிறீங்க? p/2 போட போகிறீங்க. இங்கே அதான் கண்டுபிடிச்சிருக்கோம். கரெக்டாக? இன்டூ 2v. கரெக்டாக? 2v தான் வால்யூமு. டு த பவர் என்ன போட போகிறீங்க? இங்கே gamma வந்துட்டு 5/3 ஈக்குவல்ஸ் p ஃபைனல் தான் நமக்கு தெரியாது, அதான் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறோம். ஸோ p ஃபைனல் ஆர் pfன்னு எழுதிக்கோ. வால்யூம் கொடுத்துருக்காங்களா? வால்யூம் என்ன கொடுத்துருக்காங்க? 16vன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 16v டு த பவர் 5/3. இதை சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். டக்குன்னு சால்வ் பண்ணி ஆன்சர் சொல்ல பார்ப்போம். சி ஆன்சர்னு சொல்கிறீங்க. எஸ் டாக்கனா p/64 இஸ் த ரைட் ஆன்சர். சால்வ் பண்ணி எனக்கு ஆன்சர் சொல்லு. சால்வ் பண்ணு. நான்சி போட்டாங்கன்னு நினைக்கிறேன். மற்றவங்களாம் சால்வ் பண்ணுங்கள் டக்குன்னு. எப்படி சால்வ் பண்ணலாம் தெரியலனா சொல்லுங்கள் சார், சால்வ் பண்ணுறேன். சி தான்டா கண்ணா. கௌதம் வெரி குட் ராக்கண்ணா. சி இஸ் த ரைட் ஆன்சர். எப்படி சிக்கு வந்தீங்க? ஓகே, இப்போ pf ஈக்குவல்ஸ் என்னடா இருக்கும்? p/2 இந்த பக்கம் அப்படியே இருக்கும். ஓகேவா? இங்கே 2v/16v டு த பவர் 5/3ன்னு போட்டுக்கலாமா? இதில் என்ன ஆகும்டா? v கேன்சல் ஆயிரும் ஆப்வியஸாக. 2 1s are 2, 2 8s are 16 அப்படின்னு இருக்கும். சரி, ஓகே. இது என்ன பண்ணலாம்? இது எப்படி நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறது? 8 வந்து 2 கியூப் அப்படின்னு எனக்கு தெரியும். ஸோ இதை நான் மொத்தமாக என்ன பண்ணலாம்? 1 cube/2 cube எழுதிட்டு கியூபை அடிச்சுட்டா எனக்கு 1/2 டு த பவர் 5ன்னு வரும். 1/2 டு த பவர் 5 பண்ணால் என்ன வரும்? 2 2s are 4, 2 2s are பவர் 5 பண்ணுமா? 2 1s are 2, 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16, 16 2s are 32. ஓகே, பக்கா 5 வாட்டி பண்ணிட்டேன். கரெக்டாக தானே பண்ணியிருக்கேன்? 5 வாட்டி பண்ணியிருக்கேன்ல. 2 1s are 2, 2 power 1 2, 2 power 2 4, 2 power 3 8, 2 power 4 16, 2 power 5 32. கரெக்டாக தான் பண்ணியிருக்கேன். அப்போது என்ன வரும்? 1/32 அப்படின்னு வரும். ஸோ p/2 இன்ட்டு 1/32. அப்போ p/64ன்னு வரும். விச் இஸ் யுவர் ஆன்சர். கரெக்டா? எஸ், விச் இஸ் ஈக்குவல் டு இங்கே அப்படியே எழுதுகிறேன். p/2 இன்ட்டு 1/32 விச் இஸ் ஈக்குவல் டு p/64 which is your answer. கிளியரா? எஸ், எல்லாருக்கும் வந்துருச்சா? சூப்பர் டாக்கண்ணா. அடுத்து, a thermodynamic system undergoes cyclic process ABCDA as shown in the figure. The work done by the system in the cycle is. மறுபடியும் இருங்கடா. டயக்ராம் வேணும்டா. கொஸ்டின் பேப்பர் வேறு. ஒரே ஒரு நிமிஷம்டா. ஜூம் பண்ணால் ஒழுங்காக ஜூம் ஆக மாட்டேங்குது. இப்போ ஆகுது. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த ஆப்ஷன்ஸ் என்ன தெரியுமா? இந்த ஆப்ஷன்ஸ் வந்து P0 V0, 2 P0 V0, அப்புறம் வந்துட்டு ஒரே ஒரு நிமிஷம்டா, P0 V0/2, அப்புறம் 0. அகெயின் ஃபிகர். எஸ், அகெயின் ஃபிகர் தான். வெயிட் பண்ணுங்கள் சார், வரைஞ்சிடுறேன் சார். நல்லா வரைய மாட்டேன், வரைவேன். ஆனால் கோடு கொஞ்சம் நேராக போடுறேன், அது வரைக்கும் சந்தோஷம். சரியா? ஓகே, அது என்ன சார்? சார், நாளைக்கு எனக்கு கிராண்ட் டெஸ்ட் இருக்குது சார். விக்கி அபிஷேக், என்ன கிராண்ட் டெஸ்ட் ஆகனா? வாட் இஸ் யுவர் டெஸ்ட் ஆன்? சொல்லுங்கள். கடவுள் புள்ளி வச்சிட்டாரு, நான் கோலம். ஐயோ, எப்படி தெரியுமாடா போகுது? ஆரோ வச்சே வரைஞ்சிடறேன். வாட் இஸ் ஈஸியர். சரியா? ஏலேருந்து பி போகுது, பிலேருந்து சி வருது, சிலேருந்து டி வருது, டிலேருந்து திரும்ப ஏகே வந்தது. திஸ் இஸ் யுவர் சைக்கிளிக் ப்ராசஸ். சரியா? ஆரோ மார்க் புரியுதில்ல? எப்படி போகுது, எப்படி வருதுன்னு புரியுதில்ல?
ABCD மட்டும் எழுதிடுறேன். This is your total NEET portion sir, 72 lesson. அப்பா ஆல் த பெஸ்ட் ராகண்ணா, நல்லா பண்ணுங்க. என்ன எல்லாம் முடிச்சிட்டிங்களா? போர்ஷன்ஸ்லாம் முடிச்சாச்சா? எழுதிடுவீங்களா? How confident are you? But it's nice that you've started taking a full test now itself. டிசம்பருக்குள்ளேயே ஃபுல் டெஸ்ட் எடுக்கிறது ரொம்ப நல்ல விஷயம்டா, சூப்பர்டா. ஸோ ஐ அப்ரிஷியேட் யூ ஃபார் தட் அண்ட் ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்கள். ஃபிசிக்ஸ் மட்டும்தானா? 72 லெசன், ஃபிசிக்ஸில் 20 சாப்டர் தான் இருக்குது. அப்போனா எல்லா சப்ஜெக்ட்டும் சேர்த்து தான் வைக்கிறாங்க. வாவ், ஆல் தி பெஸ்ட், டூ வெல். சரியா? ABCD ஓகே. இப்போது இதில் அகைன் இன்னமும் முடியலடா, இருடா, எது நம்ம லைன்லாம் போட்டு வச்சுருக்கானுங்கடா, லைன்லாம் போட்டு வச்சுருக்கானுங்கடா. இங்கே ஒரு லைன் இருக்குது, வேறு கலரில் போடுறேன். இங்கே ஒரு லைன் இருக்குது. ஓகே, இதில் வந்துட்டு this is 3 times of P naught. Obviously this is your volume and this is your pressure. இது உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. ஓகேவா? இது 3 P naught, இது 2 P naught, இது P naught, இது வந்துட்டு V naught and 2 V naught. சரியா? இது ஒரே நிமிஷம் தான் டயக்ராம். தேங்க்யூ சார், கெமிஸ்ட்ரி கோயிங் சூப்பர் சூப்பர்டாக. நான் படித்து முடிச்சிரு. ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்கள். ரிசல்ட் என்னாச்சுன்னு சொல்லுங்கள் எங்கள்கிட்ட வந்துட்டு. சரியா? ஓகேடா, திஸ் இஸ் யுவர் கொஸ்டின்ரா. இப்போது ஒர்க் டன் கால்குலேட் பண்ணுங்கள் பவன். ஒர்க் கால்குலேட் பண்ணுங்கள், ஒர்க் டன் கால்குலேட் பண்ணுங்கள். ஒர்க் டன் எப்படி கால்குலேட் பண்ணோடா? ஒர்க் டன் இஸ் given by the area inside the loop. சைக்ளிக் ப்ராசஸ் தான் ஏரியா இன்சைட் த லூப்பு நான் சொல்லிட்டேன். சரி ஓகே, இப்போ இந்த லூப்புக்குள்ளே இருக்க ஏரியாவை எப்படி கண்டுபிடிப்பீங்க? சார் 0. ஆமாண்டா, அதுக்கு எதுக்கு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வரைஞ்சேன்னு எனக்கு தெரியலடா, எனக்கே டென்ஷன் ஆயிடுச்சுடா. வரைஞ்சி முடிக்கும் போது தான் நான் யோசிக்கிறேன், ஆஹா இது என்னடா இப்படி ஆகுது. 0 is the right answer. ஏன்டா? ஏன்னா டாப் ட்ரையாங்கிளில் ரெண்டு ட்ரையாங்கிளும் ஆர் ஆஃப் ஈக்குவல் ஏரியாஸ். அது பார்த்தாலே தெரியுதுல்ல, ரெண்டு ட்ரையாங்கிளும் ஆர் ஆஃப் ஈக்குவல் ஏரியாஸ். ஸோ ஒரு சைடில் பாசிட்டிவ் ஏரியா, இன்னொரு சைடில் நெகட்டிவ் ஏரியா. கரெக்டாக? ரெண்டுமே வந்துட்டு ஏரியா கால்குலேட் பண்ணினா ஹாஃப் P0 V0 தான் வரும். ஏன்னா பேஸ் ரெண்டுத்துக்குமே ஒன்று தான், V0 தான். ஹைட் ரெண்டுத்துக்கும் பாரு, 2 P0 minus P0 பண்ணால் P0 வரும், 3 P0 minus 2 P0 பண்ணால் P0 தான் வரும். ஸோ வாட் இஸ் தட் ஹைட்? ஹைட் வந்துட்டு இஸ் P0. ஸோ ஹாஃப் டைம்ஸ் ஆஃப் P0 V0 தான் வரும் ட்ரையாங்கிளோட ஏரியா. சரியா? அதில் உனக்கு ஒர்க் டாப் ட்ரையாங்கிளுக்கு வந்து பாசிட்டிவ் ஏரியா, பாட்டம் ட்ரையாங்கிளுக்கு வந்து நெகட்டிவ் ஏரியா போட்டோன்னா என்ன ஆயிரும்? டாப் ட்ரையாங்கிள் எப்படி போகுது பாரு, கிளாக் வைஸ் போதா? ஒரு ட்ரையாங்கிள் கிளாக் வைஸ் போகுது, இன்னொரு ட்ரையாங்கிள் வந்து என்னது ஆன்டி கிளாக் வைஸ் போகுது. கிளாக் வைஸ் போகிறதுக்கு பாசிட்டிவ் ஒர்க்கு, கவுண்டர் கிளாக் வைஸ் போனால் நெகட்டிவ் ஒர்க். அதுவும் நான் சொல்லிட்டேன். ஸோ உனக்கு ஒரு சைடில் வந்துட்டு யூ வில் கெட் யுவர் பாசிட்டிவ் ஒர்க், இன்னொரு சைடில் யூ வில் கெட் யுவர் நெகட்டிவ் ஒர்க். ஓகேவா? அப்போது ஏரியா என்ன வந்துடும்? 0 வந்துடும். இந்த சம் முடிஞ்சு, எல்லோரும் ஓகே சொல்லிட்டீங்க. அடுத்த சம், கேஸ் இஸ் டேக்கன் த்ரூ சைக்கிள் ஏபிசி. வெயிட் பண்ணு, மறுபடியும் டயக்ராம் நான் வரையணும். ஐயோ, டேய் சிரிக்கிறீங்களாடா நீங்கள்? என்னோட சோதனை உங்களுக்கு வேதனை, என்னோட வேதனை உங்களுக்கு வந்துட்டு. இரு நான் வரைகிறேன்.
வரையலாமா இல்லை வேறு ஏதாவது வரைஞ்சிட்றேன் வேறு என்ன பண்ணுறது. ஓகே வரைய போகிறேன். ரெடி கமான் டக்குன்னு. சரி ஓகேவா, இது இருக்குது. இப்போது ஒரே நிமிஷம் எனக்கு டைம் கூட, நான் உனக்கு அதோட பெட்டராக ஒன்று பண்ணுறேன். ஹலோ டேய் கௌதம் சிரிக்காத நீ எனக்கு டென்ஷன் ஆகுது, நீ சிரிக்காத இரு ஒரே நிமிஷம் சொல்லலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு. அழகா அப்பா அப்படியே இதுவாக மறந்துட்டேன். இங்கே பார் ஸ்லைடு வியூ ஸ்லைட் ஷோ ஸ்டார்ட் கமர்ஷியல் பிரேக்குடா. ஓகேவா, இங்கே பாரு வேதாந்து லேர்னிங் சென்டர்ஸ் இருக்குடா. வேதாந்து லேர்னிங் சென்டர்ஸில் வந்துட்டு நான் உனக்கு சொல்ல வேண்டிய விஷயம் ஒன்று என்னை இதை ப்ரொமோட் பண்ண சொல்லியிருக்காங்க. பட் நான் உனக்கு சொல்ல வேண்டிய விஷயம் ஒன்று தான், இல்லை ரெண்டு விஷயம். ஓகேவா, இதெல்லாம் இருக்காண்டா, இதெல்லாம் ஆப்வியஸாக எல்லாருக்கும் தெரியும். ஓகேவா, என்னது டீச்சர் இருக்காங்க, நல்ல டீச்சர் இருக்காங்க, டவுட் சப்போர்ட் இருக்குது, ஹைடெக் கிளாஸ் ரூம் இருக்கான். சரியா, நம்மளே ஹைடெக் கிளாஸ் ரூம் தான், நம்மளோட என்ன ஹைடெக்லாம் எனக்கு தெரில. சரியா, அப்புறம் அகாடமிக் மென்டார்ஸ்லாம் இருப்பாங்களாம். சரியா, முக்கியமான விஷயம் நீ நோட்டீஸ் பண்ண வேண்டியது இதுதான், கேரண்டீட் ரேங்க் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாட்டி 100% ஃபீ ரீஃபண்ட். இதில் நான் எக்ஸ்ட்ராவாக இன்னொன்று தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா என் ஃப்ரெண்ட் ஒரு பையன் இருக்கான் எஜ்ஜின்னு சொல்லிட்டு, ரொம்ப நல்ல பையன். அந்த பையன் வந்துட்டு இப்போ தான் வேதாந்துல இஸ் ஜாயின்ட் அஸ் அன் அகாடமிக் கவுன்சிலர். ஓகேவா, ஸோ இந்த 100% ஃபீ ரீஃபண்டை பற்றி நேற்று அவனுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ நான் பார்த்தப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, நீ வந்து அதுக்கு ஒரு சில தே ஹாவ் சம் க்ரைட்டீரியா. எப்படின்னா வந்துட்டு நீ வந்துட்டு கிளாஸ் 70% மேலே அட்டண்டன்ஸ் வச்சுருக்கியா, புரியுதா? நீ பாட்டு சும்மா சேர்ந்துட்டு இல்லை எனக்கு நீங்கள் நல்லா சொல்லி தரல நான் ரீஃபண்ட் கேட்குறேன் அப்படின்னா தே ஒன்ட் கிவ். ஆனால் நீ கிளாஸ் நிஜமாலே அட்டென்ட் பண்ணுற 70% மேலே அட்டண்டன்ஸ் வச்சிருக்க, ஸோ அது மாதிரி ஒரு சில க்ரைட்டீரியா இருக்கும். அதை நீ ஃபாலோ பண்ணியிருந்தா உனக்கு நிஜமாலே பிடிக்கல அப்படின்னா எஸ் யூ வில் கெட் 100% ஃபீ ரீஃபண்ட். சரியா, சார் கேரண்டி. நான் நேற்று தான் அது கற்றுக்கிட்டேன். ஆனால் கண்டிஷன்ஸ் இருக்குது, கண்டிஷன்ஸ் மட்டும் என்னென்னு கேட்டுக்கோ பார்த்துக்கோ. அது ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது விஷயம், முக்கியமான விஷயம் சார் உனக்கு சொல்ல வேண்டியது இதை பற்றி என்னென்னா, இங்கே பார் 90% ஸ்காலர்ஷிப் கிடைக்குமா நீ IVSAT எக்ஸாம் எழுதினா. இங்கே புக்கை விசிட்டுன்னு இருக்குது. புக்கை விசிட் வந்துட்டு உனக்கு இதில் போனினாலும் இருக்கும், டெஸ்கிரிப்ஷனில் போனினாலும் புக்கை விசிட்னு ஒரு பட்டன் இருக்கும். அதில் கிளிக் பண்ணி நீ போயிட்டீங்கன்னா நீ சென்டர்ஸ் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீ முடிவு பண்ணிக்கலாம். அண்ட் தென் IVSAT எழுதி 90% ஸ்காலர்ஷிப் கிடச்சதுன்னா கண்டிப்பாக வருத்துறா. சரியா, ஸ்காலர்ஷிப் கிடச்சதுன்னா கண்டிப்பாக வருது. ஸோ ட்ரை டு டேக் தி எக்ஸாம் அட்லீஸ்ட். நீ வந்து போயிட்டு இது காசு கட்டி படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஓகேவா, பிகாஸ் இட் இஸ் அ லாட் ஆஃப் மணி, ஈவன் ஐ நோ தட். ஸோ even though it is worth it, I cannot in good faith promote it அப்படியே போய் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரியா, ஆனால் இந்த ஸ்காலர்ஷிப் எடுத்து இஃப் யூ கேன் கிராக் இட் தென் கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கான கேலிபர் இருக்குன்னு அர்த்தம். அப்படி இருக்க பசங்க கண்டிப்பாக சேர்ந்து படிச்சிங்கன்னா யூ கேன் கெட் பெட்டர் ரேங்க்ஸ் தாக்கணும். சரியா, ஸோ இதெல்லாம் தான் லொக்கேஷன்ஸு. நீ பார்த்துக்கோ, புக்கை விசிட் கொடுத்துட்டு இந்த லொக்கேஷன் ஏதாவது பக்கத்தில் இருக்குன்னா போய் பார்க்க ட்ரை பண்ணு. இல்லைனா பரவாயில்ல, சில் பண்ணி நம்ம ஜாலியாக யூடியூப்லேயே படித்து முடிச்சிடலாம். சரியா, எஸ் இஃப் தட் இஸ் டன். ஓகே, இது முடிச்சாச்சு. இப்போ எதுக்கு நான் இதுக்கு வந்தேன், இது நான் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க, அதனால் நான் பண்ணிட்டேன். சரி, ஓகே. இப்போது அடுத்து இது முடிச்சாச்சா, இப்போ கொஸ்டினுக்கு போவோம். இது தாண்டா உன் கிராஃப். சரியா, இந்த கிராஃப் பார்த்துக்கோ. நான் ஒன்று ட்ரை பண்ணேன், ஆனால் அது நடக்கலை. இதில் பேஸ்ட் ஆயிரும்னு பார்த்தேன், பேஸ்ட் ஆக மாட்டேங்குது. சரி, தூக்கிட்டு வந்து போட முடியுதா பார்க்குறேன். unable to important. சரி, இந்த gas is taken through the cycle ABCA as shown. What is the net work done by the gas? ஓகேவா, ABCAன்னு போதான். இதில் நெட்வொர்க் என்னன்னு கேட்குறாங்க. நெட்வொர்க் எப்படிடா கண்டுபிடிக்கணும் பசங்களா? வெல்டன் சார், டயக்ராம் சார், டயக்ராம் வந்துச்சு டயக்ராம் வந்துச்சு. இந்த டயக்ராம் பார், டயக்ராம் பார்த்து எனக்கு ஆன்சர் சொல்லு டக்குன்னு. வெல்டன் சார், தேங்க்யூடா கண்ணா, தேங்க்யூ வெரி மச்.
அடுத்த 2-3 டயக்ராமையும் நான் இப்படியே எடுத்து அனுப்பிச்சி வச்சிடுறேன். சரி ஓகே, இதை பார்த்து இப்போ எனக்கு சொல்லுங்கள் பார்ப்போம். வாட் இஸ் த நெட்வொர்க்? ஏரியா என்னடா பசங்களா? half into base into height. பேஸ் என்ன? 7 minus 2 அப்படின்னா என்ன? 7 minus 2 is 5. So half into 5 into 10 power minus 3 into what is the height? 6 minus 2 no 4. So half into 5 into 10 power minus 3 into 4 into 10 power 5. Okay, 5 4s are 20 வந்துரும். 10 power minus 3 and 10 power yes, half into 5 into 4 into 100 அப்படின்னு வரும். கரெக்டா? அப்படின்னா வாட் இஸ் யுவர் ஆன்சர்? 1000 joules இஸ் யுவர் ஆன்சர். பக்காடா பசங்களா, வெரி குட்ரா. ஓகேவா? டவுட் இருந்துச்சுன்னா இரு. half into என்னடா பார்த்தேன்? 5 into 10 power minus 3 into வேறு என்னடா இருந்துச்சு? 6 minus 2 இருந்துச்சு. 4 into 10 power 5 அப்படின்னு இருந்துச்சு. ஸோ 5 4s are 20. இதை அடிச்சிடலாம். 5 2s are 10. 10 into 10 square which is equal to 10 into 100 which is equal to 100 plus 100 plus 100 plus 10 வாட்டி. அதான 10 into 100 which is equal to 1000. அதான்டா ஆன்சர். சரியா? ஓகே, வெரி குட். வெல் டன். நெக்ஸ்ட். ஓகேவா? அடுத்த சம் பார்க்கலாமா? ஓகே, during an adiabatic process the pressure of a gas is found to be proportional to the cube of its temperature. என்னவா? நல்லா பார்த்துக்கோ. pressure is proportional to the cube of its temperature. அப்போ ratio of Cp by Cv என்ன அப்படின்னு கேட்குறாங்க. கண்டுபிடிச்சலாமா? yes, shall we figure it out? B is the answer. ஓகே, இந்த கொஸ்டினுக்குலாம் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரோ கொடுக்க வேண்டியது இருக்குடா. அது நான் கொடுக்கல. ஆனால் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரோ கொடுக்க வேண்டியது இருக்கு. அது நான் கொடுக்கலை. 3/2 is the right answer. Yes, புவனேஸ்வரி. இது பசங்களா, இதுக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரோ இருக்குடா. இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் நான் வந்து சொல்லித்தரணும். சொல்லி கொடுத்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? பட் உங்களுக்கு தெரியுது, ஆல்ரெடி ஆன்சர் பண்ணுறீங்க. பட் ஆன்சர் தெரியாத பசங்களுக்கு ஐ அகெயின் ஹாவ் டு டீச் அ ஃபியூ டிஃப்ரெண்ட் திங்ஸ் அண்ட் தென் ஸ்டார்ட் வித் தி நெக்ஸ்ட் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ். சரியா? நம்ம அதை வந்து அடுத்த கிளாஸில் பார்க்கலாமா? டைம் ஆயிடுச்சு, 3 o'clock ஆயிடுச்சு. எஸ், ஓகே சார். எதுக்கு அதுக்கு ஓகே சொல்கிறீங்களா? இல்லாட்டி என்ன ஓகே சொல்கிறீங்க? ஏன் ஓகே சொல்கிறீங்க? இதோடு நிறுத்திக்கலாம். வில் ஸ்டாப் வித் கொஸ்டின் நம்பர் 22. சரியா? இந்த கொஸ்டின் உங்களுக்கு இது ட்ரையாங்கிள் கொஸ்டினால நான் டக்குன்னு அப்படியே போட வச்சிட்டேன். சரியா? ஓகே, அடுத்து யூ ஹாவ் டில் கொஸ்டின் நம்பர் 50. ஒரு 50 கேள்வி இருக்கும்னு நினைக்கிறேன். வில் லுக் அட் தி அதர் கொஸ்டின்ஸ் இன் த நெக்ஸ்ட் ஹாஃப். சரியா? ஓகேவா? யார் விஷ் சார்? மை விஷா? எஸ், மை விஷ். நான் வந்து இப்போ பிரேக் விட்டு போய் சாப்பிட்லடா. நான் போய் சாப்பிட்ணும். சரியா? can deal in next class. Is it okay? Already 3 hours பார்த்துட்டீங்க. Hopefully that is enough for you guys. Next class நம்ம இதை கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா? சரிடா பசங்களா. This is Madhan signing off for Vedantu NEET Tamil. Until I see you all in the next one, I'll be waiting. Bye. பாப்போமா? அடுத்த கிளாஸ் பாப்போமா? யார் இருங்க எல்லாருக்கும்ண்ணா. கே சார், அப்பா see you later. இருங்க எல்லாருக்கும். நான்சி பாய், புவனேஸ்வரி பாய், கௌதம் பாய், கார்த்திகா பாய், எல்லாருக்கும் பாய். கண்ணன், ஹாய் கண்ணன், குட் ஆஃப்டர்நூன். சாரி கண்ணன், நான் பார்க்கல, இப்போ தான் மெசேஜ் பார்க்குறேன். குட் ஆஃப்டர்நூன். எஸ், எல்லாருக்கும் பாய்டா பசங்களா. சரியா? பார்ப்போம். பாய், டேக் கேர். அப்பா.